வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, மனவளக்கலை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று நாம் வேதாந்தம் சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை பற்றி நாம் ஒரு ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் இது சற்று சம்பந்தமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக சிந்தனை செய்ய இருக்கின்றோம். வேதாந்தம் சித்தாந்தம், வேதத்தின் அந்தமாக இருப்பது, சித்தத்தின் அந்தமாக இருப்பது, இரண்டுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு, நுட்பம் உண்டு. அதை பற்றிய ஒரு விரிவான சிந்தனை தான் இன்று நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக வேதம் என்று சொன்னால் அதை மறை என்று சொல்வார்கள். மறைந்திருக்கக்கூடிய பொருள், உயிர், மனம், அறிவு, தெய்வம், இவையெல்லாம் ஒரு மறைவாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை விளக்கக்கூடியதை வேதம் என்று சொல்வார்கள். இவற்றுக்கெல்லாம் முடிவாக இருப்பது, அந்தமாக இருப்பது எது? எல்லாம் அந்த இறைநிலைதான் என்ற நிலையில் வரக்கூடியது. அதுபோன்று சித்தாந்தம் என்று சொல்லுகின்ற போது சித்தம், அந்த சிந்தனை, அந்த எண்ணத்தின் முடிவாக இருக்கக்கூடிய ஒன்று, அதுவும் அந்த இறைநிலையில் ஒன்றுதான். ஆக தர்க்க ரீதியாக, அறிவு ரீதியாக விரிவாக பேசிக் கொண்டிருப்பது அது வேதாந்தம் என்ற நிலையில் உண்மையை பேசிக் கொண்டிருப்பது. அதே சமயத்தில் அந்த உண்மையை உணர்ந்து அதுவாக அந்த வாழ்க்கையாக மாறி நிற்பது அது சித்தாந்தம். அந்த எண்ணத்தின் முடிவாக இருக்கக்கூடிய இறைநிலையே நானாக இருக்கிறேன் என்று ஒன்றக்கூடிய கிளை. இப்பொழுது அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் காண்போம். தத்துவம் என்ற சொல்லுக்கு பிரபஞ்சம் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது, பிரபஞ்சம் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கும்படி இயங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றல் யார்? அது எந்த ஆற்றலை அறியக்கூடிய அறிவு நானாய் இருக்கிறதோ அந்த நான் யார்? இந்த இரண்டு கேள்விகளையும் ஒரே நேரத்தில் எழுப்பிக் கொண்டு இதற்கு கிடைத்த விடைகளை தொகுத்து மகான்கள் வழங்கப்பட்ட கருத்துக்களே தத்துவம். அது நீயாக இருக்கிறது. எந்த உண்மையும் கண்ணால் பாராமலே யூகித்தாலும் மீண்டும் அதை மற்ற இயக்குமுடன் பொருத்தி பார்க்கும் பொழுது முரண்படாது இருக்குமானால் அதுதான் தத்துவம். தத்துவம் உண்மை, உண்மை, உண்மையை உணர்ந்து கொள்வது. தத்துவ ஞானம் என்றால் உண்மையை அறிவது. உண்மை என்பதற்கு எங்கும் உள்ளது என்பது கருத்து. பிரபஞ்சத்தில் காணும் பொருட்கள் யாவும் நிலையாக உள்ளவை அல்ல. என்றுமே உள்ள பொருள் ஏதாவது உண்டா? அப்படியான அது எது? ஒரு இயல்புகள் என்ன என்பது பற்றி ஆராய்வது தத்துவ ஞானம். இந்திய தத்துவ ஞானம் என்பது பரந்த ஆராய்ச்சியை கொண்டது. இந்திய மக்களது வாழ்க்கையோடு ஒன்றுபட்டது. தத்துவ ஞானமும் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கிடக்கின்றன. மனிதன் முழுமையாக வாழ்வதற்கான வழிகளை தருகிறது. ஏனெனில் கண்ணில் பார்ப்பது, புலன்களால் உணர்வது, கருவிகளால் உணர்வது, காலம், தூரம், பருமன், வேகம் என்ற அளவுகளால் அறிவது எல்லாம் விஞ்ஞானம். விண் என்ற ஒரு அறிவை கொண்டு அதிலிருந்து வளர்ப்பது விஞ்ஞானம். ஆகவே இந்த நான்கும் தோன்றுவதற்கு முன்னதாக எது இருந்ததோ அதை அறிந்து கொள்வதுதான் தத்துவ ஞானம். காலம், தூரம், பருமன், வேகம் என்ற கணக்குகள் வந்ததெல்லாம் அந்த விண் என்ற நிலை, பஞ்சபூதங்கள் என்ற நிலை வந்தது. அதற்கு முந்தைய நிலையில் இருந்தது என்னவோ அதுதான் அந்த இறைநிலையின் ஒரு தன்மையாக இருக்கிறது. ஆகவே அந்த உண்மையை அறிந்து கொள்வதுதான் அது தத்துவ ஞானம். அந்த அறிவை அறிந்தால்தான் மனிதனாக வாழ முடியும். சமயங்கள், உலகெங்கும் உள்ள சமயங்களில் வரலாற்று சமயங்கள் 11, யூதம், கிறிஸ்துவம், இஸ்லாம், ஜொராஸ்ட்ரியனியம், கன்ஃபூசியனிசம், தாவோயிசம், சிண்டோயிசம் போன்ற மதங்கள் உலகின் பிற பகுதிகளில் தோன்றியவை. அவற்றில் இந்து சமயம், சமண சமயம், புத்த சமயம், சீக்கிய சமயம் ஆகிய 4 சமயங்கள் இந்தியாவில் தோன்றியவை.
இந்தியா சமயங்களின் பிறப்பிடமாக இருப்பது மட்டுமன்றி பல்வேறு சமயங்கள் வளர்ந்து வரும் இடமாகவும் இருந்துள்ளது. உலகின் அனைத்து சமயங்களிலும் மிகவும் பழமையானது இந்து சமயமாகும். இந்தியாவில் கடவுள் தத்துவ கோட்பாட்டின்படி இந்திய சமயங்கள் 6 தரிசனங்கள், சத்தரிசனங்கள் என்று சொல்வார்கள். சாங்கியம், மீமாம்சை, யோகம், வேதாந்தம், நியாயம், வைசேடிகம் என்று 6 தரிசனங்களாக சொல்லப்பட்டுள்ளன. இவையே சத் தரிசனங்கள், 6 தரிசனங்கள். இதில் ஒற்றுமைகள் உள்ளன, வேற்றுமைகள் ஒற்றுமையும் வேற்றுமையும் இருக்கின்றன. இந்த இந்திய தத்துவம் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது வேதத்தை ஏற்கும் தத்துவம், அதை ஆத்திகம் என்று சொல்கிறார்கள். நியாயம், வைசேடிகம், சாங்கியம், யோகம், மீமாம்சை, வேதாந்தம், இவையெல்லாம் வேதத்தை ஏற்கக்கூடிய தத்துவங்கள். வேதத்தை ஏற்காத தத்துவங்கள், அதனை நாத்திகம் என்று பொதுவாக சொல்கின்றோம். உலகாயுதம், சமணம், பௌத்தம், இந்த 3ம் வேத கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில்லை. வேதத்தில் உள்ள வேள்விகளை ஒத்துக்கொள்வதில்லை. வேதம், இந்து மதத்தில் வேதம் என்ற சொல் வித் என்ற வடமொழி சொல்லை வேறாக கொண்டது. வித் என்றால் சமஸ்கிருதத்தில் அறிதல் என்ற பொருள். வேதங்கள் என்பதற்கு உயர்வான அறிவு என்ற பொருள்படும். சம்கதையிலிருந்து உபநிடதங்கள் வரை உயர்வான அறிவு என்பதை வித் என்று குறிப்பிடுகின்றன. இந்துக்கள் தம் சமய தத்துவத்தின் மூலக்கூறுகளை வேதத்திலிருந்து எடுக்கின்றனர். அறிவதனை அறிந்தோர்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து அகன்ற நோக்கில் அனுமானமாய் உணர்ந்த அவ்வுண்மை பிறர் குறைக்க அதுவே வேதம். பாருங்கள், மகிழ்ச்சி அவர்கள் வேதத்துக்கு எப்படி. அப்ப அறிந்தவர்கள் அவர்கள் அந்த அறிவை பிறருக்கு உணர்த்துகின்ற நெறிகளே. அறிவதனை அறிந்தோர்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ந்து அகன்ற நோக்கில் அனுமானமாய் உணர்ந்த அவ்வுண்மை பிறர் குறைக்க அதுவே வேதம். இறை அருளினால் ரிஷிகளுக்கு புலப்பட்ட புராண வேதத்திற்கு வியாச முனிவர் உரை எழுதினார். அவர் அந்த ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்ற வேதத்திற்கு உரை எழுதினார். வேதத்திற்கு உரை எழுதிய காரணத்தால் வியாசனை வேத வியாசகர் என்று இந்துக்கள் அழைக்கிறார். இந்துக்கள் நன்றியின் காரணமாக அந்த வியாசனின் பிறந்த நாளை இன்றும் குரு பூர்ணிமா என்று கொண்டாடுகின்றனர். சமீபத்தில் நாம் அந்த குரு பூர்ணிமா கூட கொண்டாடினோம். இங்கு குரு என்பது வியாசரையே குறிக்கக்கூடிய நிலை. பிரபஞ்ச விரிவான இயக்க நீதிகளை விளக்கும் கருத்துக்களை எல்லாம் இணைத்து விளக்குவதே வேதம். பிரபஞ்ச விரிவான இயக்க நியதிகளை விளக்கும் கருத்துக்களை எல்லாம் விளக்குவது வேதம். இப்ப வேதங்கள் என்பவை ஞானிகள், ரிஷிகள், யோகியர்கள் ஆகியோருக்கு புலப்பட்ட தெய்வீக உண்மைகள். வேதங்கள் சுருதி எனவும் அழைக்கப்படுகின்றன. அதாவது அது ஒருவர் சொல்ல ஒரு கேட்டு கேட்டு இந்த பரம்பரை அடுத்த பரம்பரை அடுத்த பரம்பரை என்று அப்படியே அது தொடர்ச்சியாக அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. அதாவது வேதங்கள் நேரடியாக கடவுளிருந்து அறியப்பட்டவை. அவற்றை மரபு வழியாக படிப்பு என்பது ஆசிரியராக கற்பிக்கப்பட்ட ஓதிக்கொண்டே இருப்பதற்காக வேதம் தோற்றுவிக்கப்படவில்லை. அதன் உட்கருத்தை உணர்ந்து ஒழுகுவதற்காக வகுக்கப்பட்டது. ஓதிக்கொண்டே இருக்கும் வரையில் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதும் உணர்ந்து கொண்டபின் ஓத வேண்டியில்லை என்பதும் தெளிவான விளக்கம். இதனால் வேதம் ஓதாதவர்கள் எல்லோருமே வேதத்தின் பொருள் உணராதவர்கள் என்று அர்த்தமில்லை. ஓதாமல் உணர்ந்தவர்களும் உண்டு, ஓதி உணர்ந்தவர்களும் உண்டு, ஓதியும் உணராதவர்களும் உண்டு. பிறர் காதுக்கும் கருத்துக்கும் எட்டச் செய்ய வேண்டும் என்ற பெரும் நோக்கத்துடன் வேதத்தின் பொருள் உணர்ந்தவர் அதை ஓதினால் அந்த இடத்தில் அச்செயலை சிறந்த செயலாக மேற்கொள்ள வேண்டும். வேதங்கள் கூறும் முக்கிய செய்திகள், அதனை மகா வாக்கியங்கள் என்று சொல்கிறோம். 4 வாக்கியங்களாக தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய், நீ வேறல்ல அது வேறல்ல, 2 ஒன்றுதான். அகம் பிரம்மாசி, பிரம்மாஸ்மி, நான் பிரமமாக இருக்கிறேன், நான் வேறல்ல,
அந்த பிரம்மத்தின் ஒரு நிலையாக இருக்கிறேன். அயாந்தம் பிரம்மம். உள்ளே இருக்கும் ஆத்மாவும் பிரம்மம் தான். உள்ளே அந்த ஆத்மா நிலையானது, அழியாது என்று சொன்னால் அந்த அழியாத ஒன்று பிரம்மம் தான். பிரஜானம் பிரம்மம், உயர்ந்த அறிவு, உயர்ந்த அறிவு பிரம்மமே. அறிவே தெய்வம் என்று சொன்னார்கள், அறிவே சிவம் என்று சொன்னார்கள். அந்த உயர்ந்த அறிவு அதுதான் பிரம்மம். இப்படி அந்த மகா வாக்கியங்கள் என்று சொல்லி ஒரு 4 நிலைகளாக பிரித்து சொன்னார். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாந்தம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் என்ற நிலையை சொன்னார்கள். வேதத்தின் உட்பொருளை அறியவென்றால் விவாதத்தால் முடியாது. அறிவை ஒன்றி பேதமாய் காணும் கற்பனை தோற்றங்கள் பிறக்குமிடம் கண்டு நிற்க வேதம் என்ற போதனைகளில் பொதிந்த கருத்து உயர்வும் பூவுலக மாந்தர்களை பண்படுத்தி நாதத்தின் மூலம் என்று மௌனம் காட்டி நான் யார் என்ற அறிவை பார்க்குமாறு அறிவை அறியும் நிலை. இப்ப பாருங்க, சுருதி யுக்தி அனுபவம். இந்து மத முனிதோர்கள் வேதங்களை புனிதமாக கரைத்தனர். வேதங்களை தங்களது நினைவிலேயே பத்திரமாக வைத்து பாதுகாத்ததோடு செவி வழியாகவே பரம்பரையாக சொல்லப்பட்டு வந்தார். அந்த காலத்துல புத்தகங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுல இந்த கம்ப்யூட்டர் வசதிகள், அதை சேர்த்து வைக்கிற வசதிகள் இதெல்லாம் இல்லை. அப்ப காது வழியாதான் சொல்ல கேட்டு வந்தார்கள். நூல்களை படிக்காமல் சுருதி யுக்தி அனுபவம் வழியாக வேதங்களை கற்றனர். ஒரு உண்மையை உணர வேண்டுமானால் சுருதி யுக்தி அனுபவம் என்ற 3ஆலும் உணர்ந்தால்தான் அது உண்மையா. ஆதி காலத்திலிருந்து இன்று வரை மனிதன் வாழ்ந்து வருகிற பண்பாடு நம் அனுபவங்களின் தொகுப்பு சுருதி. அந்த காலத்துல இந்த காலம் வரை மனிதன் எப்படி வாழ்க்கையை ஆரம்பித்தான், இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உண்மை அனுபவங்கள் அது ஒருவர் இன்னொரு சொல்லி வரக்கூடிய நிலை சுருதி. கர்ண பரம்பரையாக ஒருவருக்கு ஒருவர் சொல்லி வந்திருக்கலாம். ஒருவர் செய்ததை பார்த்து தொடர்ந்து செய்து வந்திருக்கலாம். மொழி வந்த பிறகு அதை எழுதி அதன் மூலமாக வந்திருக்கலாம். எப்படி வந்தாலும் ஆதி காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய அந்த அனுபவ தொடர்தான் சுருதி என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு இடத்தில் ஒரு செயல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் சில இடங்களில் சில காலத்தில் அது தேவைப்படாமலும் போயிருக்கும். தேவைப்படாததை தொடர்ந்து பின்பற்றுகிற போது அது துன்பமாக இருக்கும். அதனால் யுக்தியின் மூலம் இப்போது இந்த செயல் தேவைதானா என்று பார்க்க வேண்டும். தேவையில்லை என்றால் விட்டுவிடும் அல்லது மாற்றிக்கொள்வது, அதுதான் யுக்தி என்று சொல்லும். ஆகவே ஏற்கனவே பல செயல்கள் இருந்தன. அந்த செயல் இன்றைய நிலைக்கு தேவையில்லை என்று சிந்தனை செய்து பார்த்து அதை தவிர்த்து விடுவது யுக்தி. ஒரு அறிவின் ஒரு நிலை. அனுபவம் என்பது என்ன? இன்றைய வாழ்க்கையில் தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் மற்றும் நடைமுறை போன்றவை சுருதிக்கும் யுக்திக்கும் ஏற்றவாறு இருக்கிறதா என்று பார்த்து ஒத்து வராதவற்றை தள்ளிவிட்டு ஒத்து வருவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்வது அனுபவம். இன்றைய அனுபவத்தின் மூலமாக பார்க்கிறோம் இவையெல்லாம் தேவையில்லை. பொதுவாக அறிவின் மூலமாக சிந்தனை செய்து பார்த்து அங்கு நிறுத்துவது யுக்தி என்ற நிலையில. அனுபவத்தின் மூலமாக நாமே அனுபவப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கருத்து, இந்த செயல் இது தேவையில்லை என்று அனுபவத்தின் மூலமாக எடுத்துக்கொண்டு அதை மாற்றம் பெறுவது. இப்ப சுருதி என்பது அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த செய்திகள். யுக்தி என்பது அந்த அறிவை பயன்படுத்தி அதில் தேவையான மாற்றங்கள் செய்வது. அனுபவம் என்பது தானே அனுபவித்து பார்த்து இது தேவையா தேவையில்லையா என்பதை உணர்ந்து அது மாற்றிக்கொள்வது. சுருதி, யுக்தி, அனுபவம் 3ஐயும் வைத்துக்கொண்டு ஒரு ஆராய்ச்சி நடத்தினால் அது சரியான முடிவாக அனுபவம் எதுவும் நடைமுறை வாழ்க்கைக்கு முரணில்லாமல் ஒத்துப்பெறும். இவைகளை வாழ்க்கையில் நன்றாக பின்பற்றி வாழலாம். சரி, வேதத்தின் 4 பகுதிகள், 4 வேதங்களும் 4 பகுதிகளை கொண்டுள்ளன. சம்ஹிதைகள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் என்று 4 பகுதிகளை கொண்டுள்ளன. சம்ஹிதை என்று துதி பாடல்களாக ஒரு இசை வடிவிலே கொடுக்கப்படக்கூடியவை. பிராமணங்கள் சடங்குகள் தொடர்பாக
ஒரு தெளிவான விளக்கங்களையும் அவை செய்ய வேண்டிய முறைகளையும் பற்றி விளக்குகின்றன. சடங்குகள், அதை செய்ய வேண்டிய முறைகள், அதை சொல்வது பிரமாணங்கள். பிரமாணங்கள் என்று சொல்கிறோம். ஆரண்யங்கள் பிரமாணங்களிலிருந்து மாறுபட்ட தனித்தன்மையானவை. உபநிடதங்கள் ஆரண்யங்களின் முடிவு அத்தியாயங்களாகும். உபநிடதங்கள் ஆரண்யங்களின் முடிவு அத்தியாயங்களாகும். உபநிடதங்கள் வேதங்களின் மிக உயர்ந்த தத்துவங்களை உபநிடதங்கள் என்பார். உபநிடதங்கள் என்றால் என்ன? வேதத்தினுடைய உயர்ந்த தத்துவங்கள். கிடைத்தற்கரிய அறிவை பெறும் பொருட்டு குருவின் அருகில் அமர்தல் உபநிடதம். குருவின் மூலமாக அருகிலே அமர்ந்து அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. உபநிடதங்கள் முக்கியமானவை ஈச, கேன, கட, முண்டக, மாண்டுக்கிய, மைத்ரேய, தைத்திரிய, சாந்தோக்கிய, பிரச்சனை, ஸ்வேதாய, புருகாதனியக போன்றவை அந்த உபநிடத வரிசையில் வரக்கூடியதாகும். வேதங்களை தூய தமிழில் சொல்கின்றது மறை பொருட்களை விளக்கக்கூடியவை. மேலும் வேதத்தின் உயரிய கருத்துக்களை சாமானிய மக்களுக்கு உணர்த்தும் நோக்கத்தோடு தோன்றியவைதான் புராணங்கள், இதிகாசங்கள், பிரஸ்தானத்ரயம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. இவையெல்லாம் அந்த வேதத்தின் கருத்துக்களை ஒரு சாமானிய மக்கள் புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டவை. புராணங்கள் இந்து மதத்தின் உண்மைகள் ஆழம் காண முடியாதவை, கடினமானவை. அவற்றின் பொருளை பெரும்பான்மை மக்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த குறையை போக்குவதற்காக முனிவர்கள் மத சம அவை புராணங்கள் எனப்படுகின்றன. அவை கதைகளாகவும் நீதி கதைகளாகவும் உள்ளன. அவ்வாறு 18 புராணங்கள் உள்ளன. இதிகாசங்கள் இந்து மதத்தின் பெருமைக்குரிய இதிகாசங்கள் 2. வால்மீக முனிவரை பற்றிய ராமாயணம், வியாசர் அருளிய மகாபாரதம். இவை இரண்டும் மன்னனும் மக்களும் வாழ வேண்டிய முறைகளை பற்றி விளக்குகின்றன. பிரஸ்தானத்ரயம் இந்திய தத்துவ மரபில் 3 பெரும் நூல்கள் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. அவை உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. இவற்றை ஒருங்கே பிரஸ்தானத்தை என்று குறிப்பிடுவதும் உண்டு. உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை அந்த 3ஐயும் சேர்த்து சொல்வதற்கு பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லலாம். பிரம்மசூத்திரம் உபநிடதங்களில் உள்ள முரண்பாடான அறிக்கைகளை ஒழுங்குபடுத்தி வியாச முனிவரால் எழுதப்பட்ட நூல் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தை எழுதியது யார்? வியாச முனிவர். உபநிடதங்களில் இருக்கக்கூடிய முரண்பாடான கொஞ்சம் கருத்துக்களை ஒழுங்குபடுத்தி சொல்லியிருக்கிறார். பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் எழுதியவர்கள் ஆதிசங்கரர், ராமானுஜர், பாஸ்கரர், நீலகண்டர், மத்துவர், வல்லவர், விஞ்ஞானபட்சி இவர்களெல்லாம் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். சரி, பகவத்கீதை மகாபாரத கதையின் மொழி வரும் பகவத்கீதை உலக மக்களால் போற்றக்கூடிய ஒரு ஆன்மீக உபதேசங்கள் அடங்கிய பகுதி. இந்து மதத்திற்கான அரும் பெரும் புதையல் இது. உபநிடதங்களின் போதனைகள் அடங்கியுள்ளதால் இது உபநிடதத்தின் தரத்திற்கு ஈடாக உயர்த்தப்பட்டுள்ளது. இயற்கை ஒழுங்கமைப்பை ஒட்டியே வாழ்க்கை நெறி வகுக்கப்படுவதால் அதை முறையாக உணர வேண்டும். உடல், அறிவு, உயிர், மெய்ப்பொருள் என்ற 4 நிலைகள் தொடர்பு கொண்டு வாழ்வு நடைபெறுகிறது. இவற்றில் உயிர், அறிவு, தெய்வம் என 3 நிலைகள் மறைபொருட்கள். இந்த உயிர் என்பதை கண்ணால பார்க்க முடியாது, அறிவு என்பதையும் தெய்வம் என்பதையும் கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாததை மறைபொருள் என்று சொல்கிறோம். அந்த மறை பொருட்களை விளக்கக்கூடியதைத்தான் அந்த வேதம் என்ற நிலையில சொல்கிறார்கள். சரி, புலன்களுக்கு எட்டாதது. இவற்றை அறிய முறையான அகநோக்கு பயிற்சி தேவை. அப்பயிற்சியாளர்களுக்கும் சிந்தனை மிக்க அறிஞர்களுக்கும் வழிகாட்டியாக பேரறிஞர்கள் இயற்கையின் ஒழுங்கமைப்பை முறைப்படுத்தி விளக்கியுள்ளார்கள். இந்த விளக்கம்தான் வேதம். ஆம், அந்த உயிர், அறிவு,
தெய்வம் என்று அந்த அருவமான அந்த நிலைகளை அறிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதுதான் வேதம் என்ற நிலையில் சொல்லப்படுகிறது. அறிவிற்கு மூலமான உயிரையும் உயிருக்கு மூலமான தெய்வ நிலையும் உணர்ந்து தன்னை என் மெய்ப்பொருளோடு இணைத்து விட்டு புலன் கிடந்த அந்நிலையில் உள்ளுணர்வு விளக்கும் தெய்வீக ஒழுங்கமைப்பு எழுதப்பட்டதால் வேதம் தெய்வத்தால் ஓதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இதுவே முதல் நூலாகும். எல்லா நூல்களுக்கும் இது அடிப்படையாகும். சரி, இப்போ வேதாந்தம் என்ற அந்த நிலைகளில் நாம் ஆராய்ச்சி. வேதாந்தம் எனப்படுவது தத்துவமாகவும் 6 தரிசனங்களில் தனி சமயமாகவும் கருதப்படுகிறது. வேதாந்தம் என்றால் வேதத்தின் உட்கடை என்று பொருள். வேதத்தின் முடிவு என்றொரு பொருளும் உண்டு. வேதம் பிளஸ் அந்தம் என்ற இரு சொற்களின் இணைப்பே வேதாந்தம் என்ற சொற்றொடராயிற்று. அந்தம் என்ற சொல் இறுதி அல்லது கடைசி என பொருளாகும். வேதம் அந்தம், வேதத்தில் கடைசி முடிவு. வேத வரிசையில் இறுதியாக ஆக்கப்பட்டது வேதாந்தம். சுத்தவெளி என்று எது சொல்லப்படுகிறதோ அதுவேதான் நுண்ணியக்கமாக பின்னப்பட்ட நிலையிலே அணுவாகவும் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தனர். இதுவரையில் 5 பௌதீக பிரிவுகளை பிரித்து தெளிவாக்கி உணர்த்தி வந்த வேத நூல்கள் அந்த வேதத்திற்கு முடிவான பரம்பொருள் மெய்ப்பொருள் என்று கண்டுபிடித்தது போது வேதாந்தம் வேதம் அந்தம் என்ற பெயரை கொடுத்தனர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்கிறோமே, அந்த ஆகாசத்திற்கு முந்திய நிலை அந்த இறைநிலை அந்தமாக நிற்கக்கூடியது என்ற வகையிலே அதை அறிவின் மூலமாக விளைவிக்கின்ற போது அதை வேதாந்தம் என்று சொன்னார்கள். வேதாந்தத்தில் உயிரற்றவை என்பது ஒரு நிலை. தோற்றம் மாத்திரமே அன்றி அதற்கு நித்தியத்துவம் எதுவும் கிடையாது. உண்மையில் நித்திய பொருள் ஜீவன் மட்டுமே என்கிறது. ஒரே ஒரு ஆத்மா உள்ளது, அது பரமாத்மா. அந்த பரமாத்மாவே பல ஆத்மாக்களாக தோன்றுகிறது. இந்த ஒன்றை பலவாய் காண்பது அஞ்ஞானம். யாவும் ஒன்றென காண்பது ஞானம். அறிவு வேறு, ஆன்மா வேறல்ல. ஆன்மாவின் சொரூபமே அறிவு. அறிவே ஆன்மா, ஆன்மாவே அறிவு. அறிவின் புறம்பாக வேறொரு பொருள் கிடையாது. வேதாந்திகள் படைப்பை உண்மை என கருதுவதில்லை. வேதாந்தம் உலகம் உண்மை இல்லை, இது ஒரு தோற்றம், எல்லாம் மாயை. வேதாந்திகள் ஞானியத்திற்கு முக்கிய இடம் தருகின்றனர். பிரம்மமே உலகமாக தோன்றுகிறது, பிரம்மமே ஜீவன்களாக ஆனது. இருந்த போதிலும் ஜீவனுக்கு அறியாமை என்பது உண்டு. பிரம்மமே ஜீவன்களாக ஆனதற்கு காரணம் மாயை. ஏகமான பிரம்மத்தோடு சேர்வதே மோட்சம். ஞானமே அதற்கான வழி. நல் ஒழுக்கமும் கடவுள் வழிபாடும் ஞானத்திற்கு அவசியம். ஆம், எப்படி ஒரு அற்புதமாக இதனை விளக்கி இருக்கிறார்கள் பாருங்கள். ஒரே ஆத்மா தான், அதனை பரமாத்மா என்று சொல்லலாம். நாமெல்லாம் ஜீவாத்மாக இருந்து பரமாத்மாக அடைவதாக சொல்கிறோம். ஆக ஆத்மா அழிவதில்லை. உடல் அழிகிறது, உயிர் அழிகிறது, மனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் ஆத்மா அழிவதில்லை. ஏனென்று சொன்னால் ஆத்மா ஒன்றுதான். அது பரமாத்மா, இங்கு ஜீவாத்மா, எல்லாம் ஒன்றுதான். வேதாந்தம் வேதங்களை உபநிடதங்களில் அடிப்படையாக கொண்டது. பிரம்மசூத்திரம் வேதாந்தத்தின் அடிப்படை. உலகம் பொய், அனைத்துக்கும் மூலப்பொருள் ஒன்றே, அதுவே பிரம்மம். பிரம்மத்தை சத் என்றும் மற்ற அனைத்தையும் அசத் என்றும் கூறுகிறது. இது 3 பிரிவுகளை உள்ளடக்கியது. அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். அத்வைதம் அதாவது ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் அளிக்க தலைப்பட்ட அறிஞர்கள் தலை சிறந்தவர் சங்கரர். இவர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சங்கரர் ஆன்மீக
பரம்பொருள் கொள்கை அல்லது அத்வைத கொள்கை உபநிடத்தின் மூலக் கொள்கையாக நிறுவினார். சங்கரர் எழுதிய சங்கர பாஷ்யம் மிக மிக முக்கியமான நூல். அத்வைதம் என்ன சொல் ஆ பிளஸ் துவைதம் என பிரிக்கலாம். ஆ என்றால் இல்லை, துவைதம் என்றால் இரண்டு. அது இரண்டு அல்ல, ஒன்றுதான். துவைதம் என்றால் இரண்டு, ஆ என்றால் இரண்டு அல்ல, ஒன்றுதான். பிரமம் என்ற ஒரே ஒரு பொருள் உண்மை நிலையானது. ஜீவன்களும் பிரமமே, ஒன்றின் பெருக்குமே இரண்டு. ஆக ஜீவன் வேறல்ல, பிரமம் வேறல்ல, ஜீவாத்மா வேறல்ல, பரமாத்மா வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை, அனைத்தும் அதுதான். அத்து விதம், துவிதம் என்றால் ஆதி அறிவானதுவே வித்து மரம் ஆனாற்போல் வேகம் நுட்பமாய் உள்ளது. ஒரு வித்து தான் மரமாகிறது. அங்கு மரம் வேறல்ல, வித்து வேறல்ல, வித்துதான் மரமாகிறது. அந்த ஒன்றுதான் அனைத்துமாகிறது. அத்வைதம். துவைதம் மத்துவர் விளக்கிய பிரமமை பொருள், அது துவைதம். மத்துவர் இந்தியாவில், தென்னிந்தியாவில் உடுப்பி என்னும் ஊருக்கு அருகே கிபி 11ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர். இவர் 37 நூல்களை இயற்றியுள்ளார். துவைதம் என்றால் ரெண்டு என்று பொருள். இரண்டு என குறிப்பிடுவது ஆன்மாவை இறைவனின். இறைவன் வேறு, ஆன்மா வேறு. இவை இரண்டு எனும் நிலை நீங்கி ஒன்றெனும் நிலையை ஒருபோதும் அடைவதில்லை என்பது மத்துவரது கொள்கை. அப்ப அத்வைதத்தில் சங்கரர் சொல்வது ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இங்கு அவர் இறைவன் வேறு, ஆன்மா வேறு என்று தனித்தனியாக சொல்கிறார் மத்துவர். அதைத்தான் துவைதம் ரெண்டு என்று சொல்கிறார். இங்கு மகரிஷி பார்கள் அதை அற்புதமாக விளக்குகிறார். கற்கன்று என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தில் சரித்திரமா. கற்கண்டு எப்படி? கரும்பு புளிஞ்சா சாறு வருது, இந்த சாரை கொஞ்சம் பக்குவப்படுத்தினா கற்கண்டு வரும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது இந்த கருத்துக்கு அத்துவித தத்துவங்கள் ரெண்டு ஒண்ணுதானே. கற்கண்ட கரும்பு ரசத்தில் வந்தது தானே. கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை. அப்போ அந்த கரும்பு ரசத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு வந்தா கற்கண்டா வருது. அவர் ரெண்டும் ஒண்ணுதானே. கொஞ்சம் தனியா கரும்பு ரசம் தனியா இருக்கு, கற்கண்டு தனியா இருக்கு. இது வேற இது வேறன்னு சொல்றோம். அதை பக்குவப்படுத்தினா அது கற்கண்டு ஆயிடும். அது ரெண்டு ஒண்ணுதான் என்று சொல்கிறோம். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம், கடவுளும் மற்ற அனைத்து உருவம் கருத்துவம் தான். அப்ப உணர்ந்து பார்த்தால் ரெண்டு ஒன்றுதானே. அப்ப இரண்டு அல்ல, ஒன்றுதான் என்ற நிலையை மகர்ஷிகள் அருமையாக சொல்கிறார். மகர்ஷியுடைய தத்துவம் அத்வைத தத்துவம் தான். கற்கண்டு எனும் வார்த்தையானது கரும்பு ரசம் காய்ச்சப்பட்டு பின் சர்க்கரையாக்கப்பட்டு சுத்தப்படுத்திய பின் கற்கண்டாக ஆக்கப்பட்டது சரித்திரத்தை சொல்கிறது. அதன் முத்தோற்ற நிலையான கரும்பு ரசம் என்று கற்கண்டை சொல்வது போல எல்லா பொருட்களையும் அதன் மூல ஆதார சக்தி நிலையை கொண்டு அனைத்தும் ஒன்றே என்று சொல்வது அத்வைதம். உருவநிலை குணங்கள் இவைகளை கொண்டு கற்கண்டு வேறு, கரும்பு ரசம் வேறு என்று சொல்வது போலவே நான் வேறு, ஆதி வேறு, ரூபம் வேறு, அருவம் வேறு என்று விளக்கம் சொல்வது துவைதம். ஆக மூலத்தை ஆராய்ச்சி செய்து ஒன்றாக பார்ப்பது அத்வைதம். மூலத்திலிருந்து வந்த ஒன்றை தனியாக பார்ப்பது துவைதம். கற்கண்டுக்கும் கரும்பு ரசத்துக்கும் உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் போலவே கடவுளும் மற்ற எல்லா உருவங்களும் இருப்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த கடவுள் தன்மைதான் எல்லா தோற்றமாக இருக்கிறது, எல்லா ஜீவனாக இருக்கிறது. அந்த கடவுள் தன்மைதான் நானாகவும் இருக்கிறேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள்கின்ற போது அது அத்வைதம். இல்லை இல்லை, கடவுள் வேறு, அது தனியாக இருக்கிறது, நான் இங்கு தனியாக இருக்கிறேன், இந்த புலகம் தனியாக இருக்கிறது என்று பிரித்து பிரித்து பார்க்கின்ற போது அது அங்கே துவைதமாக இருக்கிறது. விசிஷ்டாத்வைதம் பார்க்கலாம். இன்னொன்று இந்த மூன்றாவது நிலை. இதை தோற்றுவித்தவர் ராமானுஜர். சங்கரருக்கு பிறகு 11ஆம் நூற்றாண்டின் தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் தோன்றி வாழ்ந்தவர். இவர் எழுதிய ஸ்ரீ பாஷ்யம் என்ற நூல் மிக முக்கிய நூல். விசிஷ்டாத்வைதம் என்பது உயிர், உலகம், இறைவன் என்ற மூன்று பொருள்களை சொல்கிறது. இப்ப அந்த ரெண்டு சொன்னாரு அவர், இங்க இன்னொன்னு சேர்த்து மூணா கொண்டுறோம். உயிர், ஜீவன்கள், உலகம், அது தவிர மற்ற எல்லா பொருளும், இறைவன்.
அப்ப இந்த மூணும் தனித்தனியா சொல்லக்கூடியது. சித்து என்பது உயிர் பொருள், அசித்து என்பது உயிரில்லாத பொருள். இறைவனை விட்டு உயிர்களும் உலகமும் பிரிவதில்லை என்பதனுடைய ஒரு அடிப்படை தன்மைகள். அப்போ விசிஷ்டாத்வைத்துல இன்னும் கொஞ்சம் அதை பிரிச்சு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. ஒன்றுதான் என்ற நிலையிலே அத்வைதம், இல்லை இறைவன் வேறு மற்றவை எல்லாம் வேறு என்று பிரிக்கின்ற போது அது துவைதம். அதிலும் இன்னும் நிறைய பிரிவுகளை பிரித்து சொல்கின்ற போது அது விசிஷ்டாத்வைதம். இப்ப வேதாந்தி மகிழ்ச்சியை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் பாருங்கள். அதாவது நம்ம சாப்பிட உட்கார்றோம், நமக்கு முன்னாடி உணவு பரிமாறி வச்சிருக்காங்க. இப்ப அந்த உணவு ஒரு தட்டுல இருக்குது, நம்ம தனியா உட்கார்ந்துருக்கோம். அந்த உணவு வேறு, நாம் வேறு. இது துவைதம். அதாவது உணவு தனியா அங்க இருக்கு, தட்டுல இருக்கு, நம்ம தனியா உட்கார்ந்துருக்கோம். இது துவைதம். இப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறோம், அந்த சாப்பாடு அப்படியே உள்ள போய் அது ஜீரணமாகுது. ஜீரணமாகி அது உள்ள போய் ரசமாக, ரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக பல்வேறு நிலையாக மாறுகிறது. அப்ப நம்ம சாப்பிட்டு அந்த உணவு தானே நம்முடைய எலும்பா மாறிச்சு, சரியா மாறிச்சு, கொழுப்பா மாறிச்சு, ரத்தமா மாறிச்சு. இப்படி பல நிலைகளாக மாறுகிறது. அதுதான் விசிஷ்டாத்வைதம் சொல்றாங்க. பாருங்க, அது உண்மைதானே. அந்த உணவு தான் உடலாக மாறிச்சு. உடலுக்குள்ள என்ன இருக்கு? எலும்பு இருக்கு, சதி இருக்கு, ரத்தம் இருக்கு, இத்தனை பொருள் இருக்கு. அப்ப இத்தனையாக மாறியது. இது விசிஷ்டாத்வைதம். சரி, இப்ப கடைசிக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பிட்டதுனாலதான் எனக்கு அந்த உடம்பு வந்திருக்கு, சாப்பிட்டதுனாலதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இப்ப நான் வேறு, உணவு வேறு அல்ல. அந்த உணவு தான் இப்பொழுது நானாக இருக்கிறேன். அந்த உணவு தான் என்னுடைய உடம்புல ஆற்றலாக இருக்கிறது. அதுதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனது உடலாக மாறி இருக்குது, கண்ணாக, காதாக, மற்றதெல்லாம் மாறிச்சு. அந்த சாப்பிட்ட உணவு தான் இத்தனையுமாக மாறி இருக்கு. அப்ப இது அத்வைதம். அப்போ உணவு தனியாக, நான் தனியாக இருந்த போது அது துவைதம். அந்த உணவு ஜீரணமாகி அது பல செல்களாக, பல திசுக்களாக, பல தாதுக்களாக மாறிய போது விசிஷ்டாத்வைதம். மறுபடியும் ஆராய்ச்சி பார்க்கின்ற போது அந்த உணவு தான் நானாக மாறி இருக்கிறேன். அந்த உணவு இல்லை என்று சொன்னால் இந்த உடல் இல்லை, எதுவுமே இங்கு இல்லை. அந்த உணவு என்பதும் நான் என்பது, உடல் என்பதுக்கு ஒன்றாகிவிட்டது என்ற உண்மையை உணர்ந்து கொள்கின்ற போது அது அத்வைதம். சரி, எப்படி மகிழ்ச்சி அற்புதமான விளக்கம் பாருங்க. இது ரொம்ப சுலபமா இருக்கு பாருங்க. பண்டைய நாளில் மனிதர் தங்கள் வாழ்வில் பசி தீர்க்கும் உணவை இறை என வைத்தார். உணவைத்தான் அது தெய்வம் நினைச்சார். பின் ஆய்ந்த ஆகாரத்தை கொடுக்கின்ற பூமியை இறைவன் என்றார். நீர், அனல், காற்று, அணு இவற்றை கருத்தோன்றி ஒவ்வொன்றாக மேலும் மேலும் விண்டார்கள். வெட்டவெளி முடிவு என்று விரிந்துரைத்த தொகுப்பே வேதாந்தமாகும். இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து சொல்வதுதான் வேதாந்தம். உலகில் மனித இனம் தோன்றி உண்டு உறங்கி உலாவி அறிவு சிறிது வேகம் கொண்ட போது அவனுடைய சிந்தனை முதலில் நாம் அடையும் இன்பத்திற்கு, நம் வாழ்விற்கு ஆதாரமானது என நாடியது. அதன் விளைவாக உணவுதான் வாழ்விற்கு ஆதாரம் என்று கண்டான். ஆகவே அவனுக்கு வாழ்வை அளிக்கும் அந்த பெரும் பொருள் என்று கொண்டான். இந்த இறையனை மதிக்கக்கூடிய அதுவே நம் அனைவருக்கும் ஆதாரம் என்றான். உணவுதான் அந்த இறைவன் என்று அவன் உணர்ந்தான். மேலும் சிந்தனை வேகம் அதிகரித்தது. உணவுதான் நம் வாழ்விற்கு ஆதாரம் எனினும் அது எங்கிருந்து வருகிறது என்று ஆராய்ந்தான். பூமியே உணவு அளிக்கும் ஆதார பொருள் என்றான். இதனால் உணவு தரும் இறைவன் பூமி, அந்த பூமியை பெரும் பொருளாக யோசித்துக் கொண்டான். மேலும் சிந்தனை ஆற்ற வளர்கின்ற போது தண்ணீர் இல்லாவிடில் உணவு பூமியில் உற்பத்தி ஆகாது. ஆகவே மனிதனின் உணவு, பூமி இவற்றுக்கெல்லாம் தண்ணீர் தான் ஆதார பொருள் என்று உணர்ந்தான். ஆகவே தண்ணீரை இறைவன் என்று சொன்னார். மேலும் மேலும் ஆராய்ந்து வெட்பதற்ப நிலைகளின் மாறுபாட்டினால்தான் மழை பெய்கிறது. தண்ணீரை விட கனல், அந்த நெருப்பு பெரிது, அந்த சூரியன் பெரிது, அந்த வெப்பத்தினால்தான் அது ஆவியாகி மேகமாகி மழை பொழிகிறது என்று நினைத்த போது அந்த சூரியன் தான் தெய்வம் என்று சொன்னார். தண்ணீரை விட கனல் தான் பெரிது என்று பின்னர் அணுக்கூட்டாக சேர்க்கை உருவாகாத முன் சுழன்று மோதி இயங்கும் காற்று, அதற்கு முந்தையாக காற்றை தெய்வமாக எண்ணினான். அதற்கு மேலான விண்ணையும் அறிந்து கொண்டான்.
அது விண்ணை தெய்வமாக கண்டான். இன்னும் கொஞ்சம் அறிவு வேகம் அதிகரித்து விண்ணை கடந்து விண்ணை தாங்கியும் விண்ணிற்கு மூலமாகவும் இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளி, சுத்த வெளி, அந்த சூனியத்தை தத்துவம் என்று கண்டான். இப்படி ஒவ்வொன்றாக வந்து வந்து அவன் முடிவாக அந்த சுத்த வெளி, அந்த வெட்ட வெளி, அதுதான் அந்த தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். ஒவ்வொரு நிலையாக வருகிறார். இதுவரை விரிந்து கொண்டே வந்த ஆராய்ச்சி முடிவுக்கு வருகிறது. இந்த விளக்கங்களின் தொகுப்பு தான் வேதாந்தம். பாருங்க எப்படி மனிதன் அறிந்திருக்கிறான், ஒவ்வொன்றாக வந்து தனது அறிவை பெருக்கி இருக்கிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், வெளி என்ற 6 தத்துவங்களை, உடல், உணவு, அறிவு இவற்றை முறைப்படுத்தி எழுதிய விளக்கம் வேதாந்தம். வேதாந்தம் கிடையாது. இந்த 5 வகையான பௌதிக பிரிவுகள் எப்படி தோன்றின, அதற்கு அந்த 5க்கு மூலமான அந்தம், வெளி, அதை பற்றிய உண்மைகள், இதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த உடல், அந்த உணவு எப்படி உடலாக மாறியது, அந்த எல்லா இயக்கங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் வேதாந்தம். இங்க மகரிஷி ஒரு அற்புதமான ஒரு கவிதை சொல்றார் பாருங்க. தன் நிறைவாய் இருந்திடனும் தான் பாழாய் கருத்திற்கு தனக்கு என்றோர் தன்மை தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை முன் பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து தன்னை போல் மற்றும் ஒரு எண் கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தன்மதிப்பு மாறாத தன்மையுள்ள முழுவடிவ தனிச்சிறப்பு உடையதே வியத்தகையின் பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தின் சிறப்பை சொல்கிறார். அந்த சுத்தவெளி என்பது பூஜ்ஜியத்திற்கு சமமானது என்று சொல்கிறார்கள். அதை உணர்ந்த அந்த நிலையில் உள்ளவர்களை பூஜ்ஜியர்கள் என்று சொல்கிறார்கள். தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி தக்கபடி மதிப்பளித்து, அதாவது பூஜ்ஜியம் முழுமையாக இருந்தாலும் அதுக்கு தனியே பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லை. தன்னை சார்ந்த எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து ஓர் எண் இந்த பூஜ்ஜியத்தோடு சேர்ந்து நின்றால், அதாவது 1 போட்டு பூஜ்ஜியம் போட்டா 10, 1ஐ 10 மடங்காக மாற்றி விடுகிறது. அதற்கு முன் தனியாக இருக்கும்போது அந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லை. அதுபோல அந்த பூஜ்ஜியத்தை முன்னே வைத்து பின்ன 1 போட்டால் அதுக்கு மதிப்பு இல்லை. அது 0 1 போட்டால் மதிப்பு இல்லை. அது புள்ளி வச்சு போட்டா 10ல ஒரு மதிப்பாகும். 0.1 போட்டா 10ல 1, 0.01 போட்டா இன்னும் அது அந்த 10ல 1 100ல 1. தன்னை போல் எண்ணெடுத்து எடுத்து தன்னோடு கூட்டி கழித்து வகுத்து பெருக்கிறாலும் தன் மதிப்பு மாறாத தனிச்சிறப்பாம். அந்த பூஜ்ஜியத்தோட கூட்டினா 0 தான். பூஜ்ஜியத்திலிருந்து கழிச்சா 0 தான். பாருங்க என்ன ஒரு அருமை. எந்த எண்ணெய் எடுத்தாலும் ஒன்றுக்கொன்று கூட்டினால் கழித்தால் மாறிவிடும். அதை தவிர எந்த எண்ணெய் எடுத்தாலும் கூட்டினாலும் கழிச்சாலும் மாறிடும். இப்ப 2 கூட்டினா 4 வரும், கழிச்சா 0 வரும். ஆனா 0 கூட்டினா 0 தான். 0 கழிச்சா 0 தான். ஒன்றை கழித்து கொண்டே போனால் கடைசியாக எங்கே குறைக்க முடியாதோ, கணக்கு கேட்டாதோ அந்த இடத்தில் தான் பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தில் எல்லாம் அடங்கி இருக்கின்றன, ஆனால் அதை மதிப்பில்லாது என்று சொல்கிறோம். அதே போல இறைநிலையானது பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. அதை ஒன்றுமே இல்லாதது என்று நினைக்கிறோம். ஆனால் இறைநிலையில் தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. அதிலிருந்துதான் அணு முதற்கொண்டு பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தும் தோன்றியிருக்கின்றன. வேதாந்திகள் நிலை. அப்படி வேதாந்த ரீதியிலே இறையினர் வரும்போது அங்கே அவர்களுக்கு 3 விதமான தன்மை ஏற்பட்டது. அவற்றைத்தான் அற்ற சிவன் யோகிக்கு அருஞ்சின்ன 3 உண்டு, பற்றழகை, பாலறையில், உண்பத்தர் என்று சொல்லி வைத்தனர். அதுபோன்று வேதாந்திகளை 3 நிலையில் பிரித்தார்கள். பற்றழகை, பாலறையில், உண்மத்தர். இது அவர்களை கேலி செய்வது போல இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை நிலை வைத்துக் கொண்டு அப்படி சொன்னார்கள். வேதாந்த ரீதியிலே மெய்ப்பொருள் விளக்கத்தை தேடி பிடித்தவர்கள், பாடத்தை மனனம் செய்தவர்கள், அதை ஓரளவு நம்பியவர்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களெல்லாம் அந்த மெய்ப்பொருள் நிலையை நாடி உலகப் பொருட்களையோ உணவையோ வாழ்வையோ முக்கியமாக கருதவில்லை. அவற்றை அலட்சியம் செய்துவிட்ட காரணத்தினாலே அவருடைய உணர்வு நிலை என்ன அடையாளத்தில் இருக்கும் என்று கண்டுபிடித்தார்கள். பற்றழகை, அதாவது பேய் போன்று இரவு பகல் உறக்கமின்றி அதே சிந்தனையில் இருப்பார்கள். ஓடிக்கொண்டும் உழன்று கொண்டும் இன்னிடம் என்று தெரியாமல் இருப்பார்கள். இதுதான் பற்றழகை என்ற நிலை. அதாவது
ஒரே வெறி பிடிச்ச மாதிரி அந்த நிலையை அடைய வேண்டும் என்று வருது. அதை தவிர வெறுமே இல்லை. சாப்பிட்றத பத்தி கவலை இல்லை, தூங்குறத பத்தி கவலை இல்லை என்று இருக்கக்கூடிய நிலை. அது பற்றழகு என்று சொல்வார்கள். அடுத்து பாலறியல். குழந்தைகளை போன்று அது வெக்கம், மானம், சூடு, சுரணை இது எதையும் பார்க்காம அந்த நிலையை நாடிக்கொண்டிருப்பார்கள். மற்றவங்க என்ன குறை சொல்வாங்களோ கவலைப்பட மாட்டாங்க. உலகம் என்ன சொல்லுவாங்க அவர்கள் அதை பற்றி ஓடிக்கொண்டிருப்பார்கள். உண்மத்தர் என்றால் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் இவன் சித்த சுவாதீனம் இல்லாதவனோ என்று பெரும்பாலும் நீங்க பாருங்க, இன்னைக்கு மகானா வந்தவங்க எல்லாம் ஒரு காலத்துல வைத்தியம் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. சித்த சுவாதீனம் இல்லாதவன் வைத்தியம். ஆனா பின்னர் அவர்களையே வணங்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி 3 நிலையில பற்றழகை, ஒரு வெறி பிடிச்ச மாதிரி, ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கக்கூடியவர்கள். பாலறியல், குழந்தையை போன்று ஒரு ரோசம், மானம் என்றெல்லாம் பார்க்காம அவங்க வாட்டுக்கு அந்த நிலையிலேயே உணர்ந்து கொண்டிருப்பார்கள். உண்மத்தர் என்று சொன்னால் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, சித்த சுவாதீனம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடியவர்கள். தத்துவத்தை படித்து அதன் மூலமாக உண்மையை ஓரளவு நாடி அதிலேயே மனம் செலுத்துகிறவர்கள். இவ்வாறெல்லாம் இருப்பார்கள் என்றால் இந்த நிலைகளானது வாழ்க்கைக்கு பூரணமான, பொருத்தமான ஒரு இனிமையை தரா என்பது எல்லோருக்கும் தெரியும். உண்மையை உணராவிட்டால் எவ்வளவுதான் இன்பங்களை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவன் மனத்திலே நிறைவேறாது. சரி, இப்ப வேதாந்தத்தை பத்தி இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப சித்தாந்தத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். உலகத்தில் தொன்மையான சமயங்களில் ஒன்று சைவ சமயம். சைவம் என்ற சொல் சமய நெறியை குறிக்கும். வழிபாடு, மரபுகள், அன்றாட வாழ்க்கை நெறி, நம்பிக்கைகள் ஆகிய இதனால் அடங்கும். சைவ சித்தாந்தம் பதி, பசு, பாசம் என்ற 3 கோட்பாடுகளை உடையது. பதி என்பது இறைவனை குறிக்கக்கூடியது. பசு என்பது ஜீவன்களை, உயிரை குறிக்கக்கூடியது. பாசம் என்பது ஆணவம், கண்மை, மாயை என்ற அந்த 3 களங்கங்களால் அந்த ஜீவன் படக்கூடிய துன்பங்கள், அதனால் வரக்கூடிய விளைவுகள், அவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது. சைவ சமயத்தின் அடிப்படை கோட்பாடுகளை சைவ சித்தாந்தம் என வரும். பதி என்று சொன்னால் தெய்வம், இறைவன். பசி என்பது ஜீவன்கள். பாசம் என்பது அந்த ஆணவம், கண்மம், மாயை. இதன் மூலமாக அந்த உயிரினங்கள் பல்வேறு வகையான வாழ்க்கை முறை, பல்வேறு வகையான துன்பங்களை அனுபவிக்கக்கூடியது. சைவ சித்தாந்தமே இந்தியாவில் உள்ள பல்வேறு சமயங்கள் மிகவும் விளக்கமானதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் ஆன்மீக மதிப்புடையதாகவும் இருக்கிறது. அது தமிழருக்கே உரிய ஒரு தனித்த சமய கோட்பாடாகும் என்கிறார் ஜி.போ. சமய ஒளிகள் இந்தியாவில் உள்ள மிக தொன்மையான சமய நெறிகளில் வாரிசாக சைவ சித்தாந்த முறை அமைந்துள்ளது. தமிழர்களின் சமயம் பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றப்படுவதாலும் அதன் சில கூறுகளில் பழமையினாலும் சமயங்களில் மேலானதாக அமைகிறது. மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதமும் பின்னர் தோன்றிய சிவஞான சித்தியாரின் உண்மை விளக்கமும் சைவ சித்தாந்தத்தை விழித்துரைத்தன. சித்தாந்திகள் பிரத்யட்சம், அனுமானம், உரை ஆகிய 3ஐயும் அளவுகளாக கொண்டார். பிரத்யட்சம், அனுமானம், உரை. இப்ப அவற்றை பற்றிலாம் விரிவாக நம்ம பார்க்கலாம். சைவ சித்தாந்திகளின் தத்துவங்கள் உலகில் உள்ள பொருட்கள் யாவும் அழிந்து தோன்றுகின்றன. உலக பொருட்களுக்கு எவ்வாறு அழிவு உண்டோ அதே போன்று உலகுக்கும் தோற்றம், அழிவு உண்டு. இந்த தோற்றத்திற்கும் அழிவுக்கும் காரணம் சேதன பொருளான ஒரு முதல்வனி ஆதல் வேண்டும். எல்லாம் அழிந்து போகும், எதுவும் நிலையானதல்ல. கடவுள் ஒன்று, அது எல்லாவற்றையும் விட மேலானது. அதற்கு உருவம் இல்லை, அருவம் இல்லை, குணமும் இல்லை, அழுக்கற்றது, ஏகம், அழிவில்லாதது. உயிர்களின் அறிவுக்கு அறிவானது, சலனமற்றது, எல்லையற்றது, ஆனந்தமே உருவானது. மாறுபட்டவர்களுக்கு அரியது, வழிபடுபவர்களுக்கு எளியது, சிறியவற்றுள் சிறியது, பெரியவற்றுள் பெரியது. அறிவுடையோர் அதனை சிவம் என்பார். அற்புதமான விளக்கத்தை அந்த சைவ சித்தாந்தி கொடுத்திருக்கிறார்கள். கடவுள் ஒன்று, அது எல்லாவற்றையும் விட மேலானது. உருவம் இல்லை, அருவம் இல்லை, குணம் இல்லை, அழுக்கற்றது, அது ஏகம், அழிவில்லாதது. உயிர்களின் அறிவு, உயிர்களுக்குள்ளே அறிவாக இருப்பது, சலனமற்றது, எல்லையற்றது, ஆனந்தமே உருவானது. சரி, இப்ப அடுத்து வரும். ஆத்மாவுக்கு கண்மம் உண்டு. ஆத்மாக்கள் நித்தியமானவை. அவை எப்போதும் ஆணவ மனத்தால் கட்டுண்டு துன்பப்படுகின்றன.
செம்பில் களிம்பு போல, நெல்லில் உமி போல, கடல் நீரில் உவர்த்தன்மை போல ஆன்மாவை ஆணவம் பற்றி நிற்கிறது. ஆணவத்திலிருந்து விடுபடவே உலகத்தை கடவுள் படைத்தான். ஆம், ஆன்மா அது ஆணவத்தினால் பல்வேறு துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்கிறது. பதி, பசு, பாசம். சைவ சித்தாந்தத்தில் இதுதான் முக்கியமாக பேசப்படக்கூடிய முப்பொருள். முப்பொருளும் அனாதி என்று சைவ சமயத்தார் கூறப்படுகின்றன. இந்த அனாதியில் முதல் பொருளாக இருப்பது பதியாகும். பதி என்று சொன்னால் இறைவன், தெய்வம், கடவுள், பிரம்மம் என்ற பெயர். பதி, பசு, பாசம் சைவ சித்தாந்த கலைச்சொற்கள். தலைவன் என்ற சொல்லுடையது, பொருளை உடையது பதி. பசுபதி என்ற சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. பசு என்பது கட்டுப்பற்றது என்னும் பொருளை தரும், ஆன்மாவை குறிக்கக்கூடியது. பாசம் என்பது கட்டு என்பதை குறிக்கக்கூடியது. ஆணவம், மாயை, கண்மம் ஆகிய மும்மலங்கள் என்பார்கள். அதாவது பதி, பசு, பாசம். பதினா கடவுள், பசுனா ஒரு ஜீவன், உயிர், சித்து என்ற நிலையில் மனிதன் என்று வைத்துக் கொள்வோம். பாசம் என்பது அது பல்வேறு நிலைகளில் இந்த உலகமாக மாறி இருக்கிறது, பல்வேறு இன்ப துன்பங்களாக மாறி இருக்கிறது. இதையெல்லாம் விளக்குவது அந்த மெய்கண்ட சாத்திரம் என்பது விளக்குகிறது. பாருங்க, மகிழ்ச்சி எப்படி சொல்றாங்க. மெய்ப்பொருளை உயிரான முனைப்பு ஆணவமா, மெய் உயிராய் ஆற்றின்றால் மிரண்ட மயக்கே மாயை. ஆமா, அப்படி உயிர் வந்த போது, ஜீவன் வந்த போது அந்த அறிவுக்கு ஏற்பட்ட ஒரு மயக்க நிலைதான். மெய் உயிராய் ஐயுணர்வில் மிகும் வேட்கே காமியமா. அந்த 5 உணர்வு மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களின் மூலமாக அந்த 5 வகையான காந்த அலைகள் விரிவு வருகின்ற போது அப்பொழுது ஏற்பட்ட ஒரு காமியம், ஒரு இச்சை, அது அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய நிலை. மெய் உயிராய் உணர்ச்சிகளில் மும்முளமாய் விரிந்ததுவே. அது உணர்ச்சிகள் என்று வருகின்ற போது அதுதான் அங்கே ஆணவம், கண்மம், மாயை என்ற நிலையிலே அது தன்மணிப்பானது அப்படி விரிந்து நின்று அது பல துன்பங்களுக்கு காரணமாக வருகிறது. சைவம் உலகுக்கு உணர்த்தியது அன்பு நெறி. அன்பே சிவம் என்பது சைவத்தின் உயிர் நாடி. கடவுளும் உயிர்களும் வேறு வேறு பொருட்கள், கடவுள் உயிர்களோடு என்றும் ஒன்றாயிருக்கிறது. பாலில் நெய் இருப்பது ஒன்று. உயிர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு கடவுள் வேறாயிருக்கிறது. அரிசியும் உமியும் ஒன்று. கடவுள் மாணவருக்கு குரு போன்று உயிர்கள் எங்கும் பொருட்டு உடனாயிருக்கிறார். சைவ சமயம் பெண்ணை உயர்வு செய்து பெண்களுக்கும் வீடு பேர் உண்டு என்று கூறியது. காரைக்கால் அம்மையாரும், மங்கையர் கரசியாரும், மாதினியாரும் மற்றும் பிற நாயன்மார்களின் மனைவியாரும் அரும் பணிபுரிந்து வீடு பேர் அடைகின்றார். ஆம், சைவ சமயத்தில் பெண்கள் உயர்வாக மதிக்கப்பட்டுள்ளார். பதியும் பசுவும். உயிர் என்பது ஒன்று உண்டு, கடவுளால் படைக்கப்படாதது, அனாதியானது. அதை தன்னைத்தான் அறியாமலும் கடவுளை அறியாமலும் தடை செய்வன 3 மலங்கள். கடவுளை பதி என்றும் உயிரை பசு என்றும் மலங்களை பாசம் என்று கூறுவர். ஆணவ உயிரில் சிக்கொண்டு இருக்கும் உயிரிடத்தில் கடவுள் செலுத்துகின்றது, கடவுள் அருள் செலுத்துகிறது. எனவே அது உயிர்களுக்கு உடலையும் உலகத்தையும் இன்ப துன்ப நிகழ்ச்சிகளையும் வளர்கிறது. இவை 3 உயிர்களுக்கு சிறு விளக்கு போல் உதவுமாகும். இதன் ஒளியில் உயிர் தன்னை அறிகிறது, தன் சூழ்நிலையை உணர்கிறது. பின்னர் பதி அறிகிறது. தன் பாலுள்ள மாசுக்களை நீக்கி தூய்மை பெற வேண்டுமெனில் உயிர் மீண்டும் பல பிறவிகள் எடுக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு பிறவியிலும் அது அந்த பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்து பல 1000 பிறவிகள் தாண்டுகின்ற போது முற்றிலும் கழித்து அது நிறைவு பெறுகிறது. இப்ப பிறவிகள் என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை கழிப்பதற்காக. இந்த பதிவுகள் எப்படி வந்தன? இந்த மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை என்ற நிலையிலே ஏற்பட்டவை. பாசம். உலகம் உயிரும் சடமாக காட்சி அளிக்கின்றன. இக்காட்சியை தோற்றுவிப்பதே படைப்பு. உயிர்கள் படைக்கப்படுவன அல்ல, அவை அழிக்கப்படுவதும் அல்ல. கடவுள் என்றுண்டோ அன்றே உயிர் உண்டான். கடவுள் ஒன்றே, உயிர்களோ எண்ணிறந்தன. ஆணவ மரம் நீங்கிய அந்த உயிர் கழிவு நீங்கிய செம்பு போல் ஒளி வீசும். உயிர்களுக்கு மலக்கட்டு ஏற்பட்டதற்கு காரணம் காணவியலாது. உயிரற்ற பொருளாகிய இவ்வுலகம் காலத்தின் இறுதியிலே நுண்பொருளாய் பின் ஆற்றலாய் மாறி ஓங்கிவிடும். கடைசியிலே எல்லாம் மறைந்து விடக்கூடிய நிலைதான். பதியின் தொழில் பஞ்ச கிருத்தியங்கள். உயிர் ஒவ்வொன்றுக்கும் கடவுள் உலகையும் உடலையும்
படைத்து காக்கிறது. பிறவியின் பயனை அறியாத உயிர் வீண்காலம் கழித்து இறப்புக்குள்ளாகிறது. அது அதனுடைய மறைப்பு தொழிலாகும். இறுதியாக பக்குவம் பெற்ற உயிர், அந்த மும்மலத்திலிருந்து பிரிந்து பக்குவம் பெற்ற உயிர் மெய்ஞானத்திற்கு அது தலைப்படுகிறது. அது அவனுடைய அருளும் தொழிலாகும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவை பஞ்ச கிருத்தியங்கள் எனப்படும். இவை 5 தொழிலும் உலகை படைத்தலிலும் நிகழ்கின்றன. ஆற்றலாக மாறி கடவுளிடத்தில் ஒடுங்கிய மாயை பின் ஒடுங்கிய நிலையிலேயே விரிவடைகிறது. அண்டங்களாகவும் உலகங்களாகவும் தோற்றம் கொள்ளும் இவ்வாற்றலின் துடிப்பு ஒவ்வொன்றும் படைப்பும் அழிப்புமாகும். ஆக இப்படி மும்மலங்கள் என்று சொல்லுகின்ற போது அது மனிதனிடம் அது குற்றங்களாக இருக்கலாம். ஆனால் அங்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேகம்தான் அது இத்தனை கோடி அண்டங்களாக மாறி இருக்கிறது. அதன் பிறகாக இத்தனை தோற்றங்களாக மாறி இருக்கிறது, இத்தனை வடிவங்களாக மாறி இருக்கிறது. சத் சித் அனந்தம். சத் என்பது இறைநிலை, சித் என்பது உயிர்நிலை, அனந்தம் என்பது காந்தநிலை. அப்ப சத் சித் அனந்தம், சச்சிதானந்தம் என்று சொல்கிறோம். ஆன் பிளஸ் அந்தம், ஆனந்தம் என்று சொல்கிறோம். அந்தம் என்றால் முடிவு. அந்த மனிதனுடைய முடிவு இறைநிலை. மனிதன் அனைத்தையும் கடந்து பரம்பொருளோடு ஒன்றி விடுகின்ற போது அங்கு உருவமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அறிவு இறைநிலையாகி விடுகிறது. அந்த நிலையை அடையும் போது ஆனந்தம் உண்டாகிறது. எல்லா துன்பங்களையும் கடந்த நிலையாகியால் ஆனந்தம் என்று சொல்வது உண்டு. ஆன அந்தம் முடிவாக இருப்பது. இந்த ஆன்மா ஒரு அந்தத்தின் நிலையை அடைந்து அதோடு ஒன்றி விடுவது. உண்மையில் ஒரு பொருள் பலவாக மாறியது என்பதை குறிப்பிடாது. எனவே சத் பிளஸ் சித் பிளஸ் அனந்தம் என்று வழங்குவதே பொருத்தமானதாகும். இதை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்கிறார்கள். இது மகரிஷியருடைய கருத்து. அனைத்து உயிர்களுக்கும் உயிர் தொகுதி ஒன்றுதான். அனைத்து உயிர்களும் பரிணாமத்தில் தன்மாற்றம் பெற்ற ஒரே மூலத்திலிருந்து வந்தவைதான். அந்த மூலம் சுத்த வெளிதான். இதுவே உண்மை. எனவே அந்த மூலத்தை கருத்தில் கொண்டு நல்லனவற்றை நினைக்கவும் செய்யவும் வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது யமன் நெருங்க மாட்டான். அத்தகைய வாழ்க்கையால் உடல் அழிந்தாலும் உலகில் புகழ் நிகழும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனம் என்ற பாடலின் முதல் வரி இந்திய மக்களால் முறையாக கடைபிடிக்கும்படியால் அன்றே உலகம் அமைதி பெறும். ஆம், உலகம் அமைதி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மூலம் ஒன்றுதான். மூலத்திலிருந்து அனைத்து வந்திருக்கிறோம் என்று நினைத்தால் எங்கே வேறுபாடு வரும், எங்கே சண்டை சச்சரவு வரும்? சித்தாந்திகள் நிலை வேதாந்த ரீதியாக மெய்யுணர்வு பெற்றவர்கள் அந்த வாழ்க்கை நிலை ஒரு பேய் போல, குழந்தை போல, உண்மத்தர் போல இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த 3 வகையாக பிரித்தார்கள். அவர்கள் சித்தர்களுக்கு 3 குணங்களை குறிப்பிட்டார்கள். அந்த 3 தன்மைகளில் மகிழ், போகம், ஈதல், இரவாமை என்பது. மனத்தை புறவழியிலே இருந்து திரும்ப பெற்று உள்நோக்கி உயிர் உணர்ந்து உயிருக்கு மூலமான பரம்பொருளை உணர்ந்து அவனே தான் உயிராக இருக்கிறான், மனமாகவும் இருக்கிறான் என்றாலும் மனமாகவும் இருக்கிறான் என்றாலும் அந்தந்த நிலையிலே இயக்க வேறுபாடு தவிர வேறொன்றும் இல்லை என்ற உணர்விலே இந்த சித்தர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியை எப்படி அமைத்துக் கொண்டார்கள். சித்தர்களை ரசவாதிகள் என்றும் சொல்வார்கள். இவர்கள் ஏன் ரசவாதிகள் என்று கூறப்பட்டார்கள்? இந்த உடலே ரசாயனங்களால் அமைந்ததுதான். இந்த ரசாயனங்களின் தன்மையும் பிரபஞ்சத்திலே உள்ள ரசாயனங்களின் தன்மையும் உணர்ந்து கொண்டாலே எந்த பொருளோடு எந்த பொருள் கூட என்ன ஆகிறது என்ற விரிவான விளக்கத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மகிழ்போகம் என்பது சிற்றின்பத்தை மாத்திரம் குறிப்பதன்று. அது புலன்கள் மூலமாக அந்த உலகை நாம் அனுபவிக்கும் இன்பங்களை அமைதியாக துன்பமாக மாறிவிடாமல் இனிமையாகவே வைத்து காத்து அனுபவிப்பதுதான் மகிழ்போகம். மகிழ் என்ற போது இனிமையான முறையிலேயே உலகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு வெற்றி, ஒரு சிறப்பு, ஒரு பயிற்சி, ஒரு பழக்கம், இவைகள் எல்லாம் தான் மகிழ்போகம். சரியான முறையில இன்பத்தை அனுபவிப்பது, முறையாக இன்பத்தை அனுபவிப்பது, ஐம்புலன்கள் மூலமாக இந்த உலகை முற்றிலும் மொழி இன்பமாக அனுபவிப்பது, அது ஒரு நல்ல நெறி மகிழ்போகம். ஈதல் அடுத்தது. ஈதல் எப்பொழுதும் பிறரிடமிருந்து ஏதோ ஒரு பொருள் வேண்டும் என்று ஒரு குறைபாடு இல்லாது என்னால் பிறருக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்று தன்னிடத்துல எல்லாம் மிகுதியாக உள்ளதை உணர்ந்து அதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய நிலை. அறிவிலே தெளிந்து அந்த அறிவை கொண்டு பிறருக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்து கொண்டிருப்பது ஒரு சித்தனின் குணம். பொருளிலே நிறைந்து செயலிலே உயர்ந்து பொருளாலும் செயலாலும் பிறருக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்து கொண்டிருப்பது சித்தனது வழக்கம். இந்த முறை வாழ்விலே எப்பொழுதும் யாரிடமும் ஒரு சித்தன் கையேந்த மாட்டான்.
பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டான். தான் பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற நிலையிலேயே வாழ்வான். தனக்கு, குடும்பத்துக்கு, சுற்றத்தாருக்கு, நாட்டு மக்களுக்கு, உலக சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் எந்தெந்த முறையில் செய்ய முடியும் என்று கருதி அதை செய்து கொண்டு வருவதோடு, அதை செய்வதற்கு தன் ஆற்றலை எந்த அளவிற்கு உயர்த்துக் கொள்ள முடியும் என்று தன்னையும் அறிவையும் நல்ல முறையில் உயர்த்துக் கொள்வான். இந்த நிலைதான் ஈதல். எந்த நிலையிலும் பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் தன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனையிலே இருக்கக்கூடியது இரவாமை. மூன்றாவது குணம் இரவாமை என்று சொல்லக்கூடியது. உயிர் தானாக பிரிந்து விடாமல் ஏதோ நோய் வந்தது இறந்து போனான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சித்தனால் தன் உடலிலே உயிரை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அறிவை பிரமத்தோடு லயப்படுத்தி விடலாம். எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ அதுவரையில் வாழ்ந்து கடமைகள் எல்லாம் முடிந்தவுடனே வாழ்வதை முடித்துக் கொள்ளலாம். அதைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று நமது மகான் வள்ளலார் சொன்னார். இவைதான் சித்தர்களுடைய வாழ்க்கை நெறி. அப்போ அந்த இறப்பு என்பது அது ஒரு நிலை இல்லாமல் தான் வேண்டுகின்ற வரை வாழ முடியும் என்ற நிலையிலே வாழ்ந்தது. தன் உடலில் உயிரை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அந்த அறிவை பிரமத்தோடு லைப்படுத்தி கொள்ள முடியும். எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ அதுவரை வாழ்ந்து பின்னர் தன் கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு தானே வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலை. சரி, இப்ப பிரம்மஞானம் அந்த வாழ்க்கை நெறியிலே மக்களுக்கு பரவுவதற்கு ஒரு அம்சம் விட்டு போயிட்டு, பிரம்மஞானம் விட்டு போயிட்டு, சாதாரண வாழ்க்கையில பிரம்மஞானம் இல்லாமல் போயிட்டு, குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கூட பிரம்மஞானத்தை உணர முடியும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கும் எழுதுவதில்லை. ஆனால் சித்தர்களில் பலர் குடும்பத்தோடு இருந்து கொண்டே பிரம்மஞானம் பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே 18 சித்தர்கள் உயிரை உடலையே சுவர விட்டு கொண்டு அறிவாலேயே முக்தி பெற்றார்கள். அவர்கள் உடல் அது கெடாது, கெட்டு போகாது. 1000 ஆண்டுகள் சென்றால் கூட அந்த உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருப்பதாலே அந்த உடல் அழியாது. இந்த சாத்திய நிலைதான் 18 சித்தர்கள் நிரூபித்து காட்டியுள்ளார்கள். இந்த பெருமக்கள் அடக்கமான கோயில்கள் வழிபடு தலங்களாக உள்ளன. சித்தர்கள் எண்ணிக்கை மொத்தமே 18 தான் என்றாக பிரபலமானவர்கள் 18 பேர். இன்னும் எத்தனையோ ஆயிரம் சித்தர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் அப்படி சித்தர்கள் ஐக்கியமான இடங்கள் எல்லாம் பெரும் கோயிலாக இருக்கின்றன. பழனியிலே போகர் என்று சொல்கிறோம், திருப்பதியில் கொங்கணர் என்று சொல்கிறோம். இப்படி பெரும் கோயில்களில் எல்லாம் பெரிய சித்தர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்திற்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்கிறது. என்று சொன்னால் அவர்கள் இன்னும் அந்த நிலையோடு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முறையில சித்தர்கள் பரம்பரையில எல்லோரும் வாழக்கூடிய ஒரு நல்ல காலம் உலகுக்கு வந்து விட்டது. சித்தருடைய கலைகள் எல்லாம் பண்பாடெல்லாம் தமிழ்நாட்டிலே ஊடுருவி ஒவ்வொரு இரத்தத்திலேயும் அவை பரவி இருக்கின்றன. இது உலக சமுதாய சேவாசனுக்கு சார்ந்த நாம் தான் உணர்ந்து செயல்படுத்தி முதல் உலகுக்கு அளிக்க வேண்டும். சரி, இப்ப மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தினை பார்ப்போம். வேதாந்தம், சித்தாந்தம், மகரிஷி பாருங்க, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு மகரிஷி சொல்லக்கூடிய கருத்துக்களை பாருங்க. என்ன ஒரு எளிமையாக சொல்றார். பிரபஞ்சத்தில் ஒரு அணுவோ பொருளோ இயங்குவதற்கு இடத்தை குறிக்கும் போது அதை பருமன் என்று சொல்கிறோம். ஒரு இடம் இயங்கக்கூடிய இடம், அந்த இயக்கத்தை குறிக்கும் போது வேகம் என்று சொல்கிறோம். அது எப்படி வேகமா மெதுவா இருக்கிறது. இயக்க நீடிப்பை குறிக்கும் போது காலம் என்று சொல்கிறோம். 2 இயக்கங்களுக்கு இடையே உள்ள நீளத்தை குறிக்கும் போது தூரம் என்று சொல்கிறோம். இப்படி காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4ஐயும் கணிப்பதுதான் கணிதம். இந்த 4ஐ தவிர்த்து ஒரு கணிப்பும் இல்லை, கணிப்பதற்கு முறையும் இல்லை. இக்கணக்கீடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியான என்று சொல்வது சித்தாந்தம். இதெல்லாம் தனித்தனியா இருக்குது. அது இறைநிலை, பதி, பின்னம், பசு, இயக்கம், பாசம் என்று விளக்கி ஆன்மாவின் சிறப்பை தான் மிக மதிப்புடைய சொல்லாக கருத்தாக இறைநிலையில் ஒரு தன்மாற்றமே சித்தம் என்று சொல்கிறோம். சித்தம் என்ற மனதிற்கு மூலமாக முடிவாக இருப்பது இறைநிலை என்பதால் மனதை உணர்ந்த தத்துவங்களை சித்தாந்தம் என்று வழங்கப்பட்டது. உயிர் உணவு பெற்று பிரமத்தை அறிவது சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது சாதனை மார்க்கம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, சித்தாந்தம் என்பது சாதனை மார்க்கம். சித்தம் என்பது மனதிற்கு மூலமாக முடிவாக இருப்பது இறைநிலை என்பதை மனதால் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை. காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4ம் ஒன்றுதான் என்று சொல்கிறது வேதாந்தம். வேதாந்தத்தை பார்க்கும்போது அது 4 ஒண்ணுதான் சொல்லுது. பிரபஞ்ச விரிவான இயக்க நீதிகளை விளக்கும் கருத்துக்களை எல்லாம் இணைத்து வேதம் என்று கூறினார்கள். வேதத்திற்கு மூலப்பொருள், முடிவான பொருள் இறைநிலையாக இருப்பதால் வேதத்தின் முடிவு, வேதத்தின் அந்தம் என்பது அந்த இறைநிலை. வேதாந்தம் என்று சொல்லுவாயிற்று. உயிருணர்வு பெறாமல் பிரம்மத்தை உணர்வது வேதாந்தம். பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு இந்த வித்தியாசம்.
அதை உயிருணர்வு பெறாமல் தர்க்க ரீதியாக ஒரு ஒரு விவாதம் செய்து அல்லது வந்து அறிவு ரீதியாக புரிந்து கொண்ட நிலை வேதாந்தம். வேதாந்தம் பிரிதிவி அப்பு வாயு, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்கிறாமே, அந்த பஞ்சபூதங்களை உணர்ந்து முடிவாக பிரமத்தை அறிவது, அது வேதாந்தம் போதனை மார்க்கம். நிலம், அதுக்கு முன்னாடி நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு, விண்ணுக்கு முன்னாடி வந்து 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 இப்படித்தான் இருக்கணும் என்று அதை ஒரு விளக்குகின்ற போது, அறிஞர்கள் சொல்லுகின்ற போது ஒரு அறிந்து கொண்ட நிலை, அது ஒரு போதனை மார்க்கம். வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டையும் பற்றிய கருத்துக்களை தெரியாமலே அவற்றை பற்றிய விவாதங்கள் இன்று நடக்கின்றன. வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டுமே உண்மையில் இறைநிலை தெளிவையும் வாழ்க்கை தெளிவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடிப்படையில கடைசியில அந்தமாக இருக்கக்கூடிய நிலை ஒன்றாகத்தான் இருக்கிறது. உள்ளதை உணர்தல் என்பதை இயற்கையை உணர்வது, நல்லதை செய்தல் அல்லதை விடுதல் என்பது வாழ்க்கை நிலை தெளிவு. தத்துவ ஞானி வேதாந்திரி மகிழ்ச்சி அவர்கள் வேதாந்தற்கு சித்தாந்தற்கு உள்ள வேறுபாடு யாது என்று கேள்வி எழுப்பிய போது ஒரே வரியில் அளித்த பதில், இதோ சித்தாந்தம் என்பது உண்மையான பழம், வேதாந்தம் மண்ணினால் செய்யப்பட்ட பழம், அவ்வளவுதான். அதுவும் பார்த்தா பழமா இருக்கு, இதுவும் பார்த்தா பழமா இருக்கு. ஆனா இந்த பழத்தை நீங்க கடிச்சு சாப்பிட்டு ரசிச்சு சொல்லலாம், அது வந்து பார்க்கறதுக்கு பழமா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ சித்தாந்தம் என்பது நீங்கள் புரிந்து கொண்டு அதுவாக மாறிய நிலை, அது புரிந்த நிலை. வேதாந்தம் சித்தாந்தம் அனுபவம். உடலையோ உயிரையோ அறிவையோ தனியாக நான் என்று எதையும் சொல்வதற்கில்லை, அனைத்தும் தெய்வத்தின் திருவிளையாடலாக விளங்குகின்றன. அப்போது யார் இங்கே நான் என்று எழுச்சியாக இருக்கிறது? அது தெய்வத்து நிலைதான் நான் என்று ஒழிக்கிறது. பிரமமே நானாக உள்ளது. மனித உருவத்தில் மட்டுமா? அது பொருள்நிலை கொண்டுள்ளது. பிரபஞ்ச தோற்றங்கள் அத்தனைக்கும் அதுதானே பொருள்நிலை. இவ்வாறு இந்த உணர்வோடு நோக்கினால் காணும் தோற்றங்கள் அத்தனையும் தெய்வ நிலையின் திருவிளையாடலாகவே என்றும் காட்சியளிக்கும். இவ்வாறு எத்தோற்றத்திற்கும் தெய்வத்தை காணும் அறிவு மெய் அறிவாகும். ஆம், அந்த சுத்த வெளிதான் எல்லாம் மாற்றம் அடைந்து இருக்கிறது. இவ்விதமாக சிந்தனையால் தெளியும் மெய்ப்பொருள் விளக்கம் வேதாந்தம். ஆனால் இவ்விளக்கத்தில் மெய்ப்பொருள் நிலையானது அறிவால் கொள்ளப்பட்டாலும் அந்நிலை வெறும் யூகமாக இருக்கிறது. உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இப்படித்தான் 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 செஞ்சுக்கிட்டே போனாக்கா கடைசியில அந்த சுத்த வெளிதான் முடிவாக அறிவை பயன்படுத்தி சொல்கிறீர்கள். ஆனால் அது உங்களுக்கு உணர்வாக மாறி இருக்கிறதா? அப்படி இன்றைய அனுபவமே தானே அதுவாகி உணர வேண்டுமானால் அதற்குத்தான் அகநோக்கு பயிற்சி வேண்டும். மனம் உயிரில் ஒடுங்கி பின் பரத்தில் ஒடுங்கி தன் மூல நிலையை அனுபவமாக உணர்ந்து கொள்கின்ற போது அந்த மெய்ப்பொருள் நிலை தெளிவுடையதாக விளங்கும். இதுவே சித்தாந்தம். ஆனா அதுவே நீங்கள் தியானத்தின் மூலமாக குணநலங்களை மேம்படுத்திக் கொண்ட பிறகு மேலும் மேலும் ஆழ்ந்து தியானம் செய்து கடைசியில் நீங்கள் ஒடுங்கி மனம் ஒடுங்கி விடுகிறது, அதோடு ஒன்றி விடுகிறீர்கள். இப்பொழுது ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றாகி விடுகிறது. அந்த அறிவுதான், அந்த மூலநிலை, அந்த பேரறிவுதான் இதுவரை இத்தனை மாற்றமடைந்து வந்திருக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறீர்கள். அது உணர்வாக பெறுகின்ற போது அது சித்தாந்தம். வெறும் அறிவாக உணர்ந்து கொண்ட போது அது வேதாந்தம். பாருங்க எப்படி மகிழ்ச்சி ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே வேதாந்தம் சித்தாந்தம் பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். வேதாந்தம் என்று சொல்கின்ற போது அந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய அவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை, இன்னும் சொல்ல போனால் அந்த பஞ்சபூதங்களை தனித்தனியாக உணர்ந்து அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய சுத்த வெளிதான் அந்தமாக இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை, அறிவினால் விளக்கம் பெற்று அந்த விளக்கத்தை கொடுத்தவர்கள் வழியில் நின்று நாம் சிந்தனை செய்து பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை. ஆனால் தவத்தின் மூலமாக ஆழமாக சென்று தனது குணநலங்களை எல்லாம் உயர்த்தி கொண்டு அந்த பரத்தியே தானாக உணர்ந்து அனுபவித்து அந்த நிலையிலே கரைந்து நின்று அதற்கேற்ப தனது வாழ்க்கையில் செயல்பாடுகளை எல்லாம் ஒழுங்கமைத்துக் கொண்டு நல்லவர்களாக வல்லவர்களாக நேர்மையுள்ளவர்களாக தன்னை அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய நிலையிலே அந்த உணர்ந்த நிலையில் இருப்பது சித்தாந்தம். ஆகவே இந்த சித்தாந்தம் என்பது, சைவ சித்தாந்தம் என்பது தமிழர்களுக்கே உரிய ஒன்று, தமிழகத்தில் உருவான ஒன்று. ஆகவே இதை உணர்ந்து கொள்வோம். நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். தர்க்கமாக நினைத்து அதை விளக்கி வந்தார்கள் வேதாந்திகள் என்று சொல்வார்கள். அதுவே தன்னுடைய உள்ளுணர்வாக பெற்று உணர்ந்து அந்த வாழ்க்கையில் தானே தெய்வமாக இருந்து பல மக்களுக்கு பல நன்மைகளை செய்தார்கள் சித்தாந்திகள். இந்த நிலையில் இதை உணர்ந்து இந்த வேதாந்தம் சித்தாந்தம் என்பதை நாம் மகரிஷி வழியில் என்று புரிந்து கொள்வோம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயாவுடன் நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே
இணைகின்றோம். முதலாவதாக கிருபாநிதி அம்மா அவர்கள் மதுரையிலிருந்து. வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா சமுத்திரன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க ரொம்ப வளமுடன்மா. நாளைக்கு பிறகு உங்க குரலை கேட்கறது ரொம்ப சிறப்புயா. அதோட இன்னைக்கு நல்ல ஐயாவோட பேச்சு வேதாந்தம் சித்தாந்தத்துல நீங்க பேசுனது ஐயாவை பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வந்து இந்த வேதாந்தம் சித்தாந்தம்ங்கிற வார்த்தைகள் இப்ப வீட்டுகள்ல யாரும் உச்சரிக்கவே படல. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி இது அடிக்கடி வீட்டுல சொல்லுவாங்க. ஒரு திட்டுறதே வேதாந்தம் பேசாத, பெரிய சித்தாந்தம் படிச்சவங்க இப்படிங்கிறத நான் நிறைய கேட்டிருக்கேன். அது வந்து இப்ப வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகு ஓரளவு புரிஞ்சா கூட உங்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது. நான் 15 நிமிஷம் சென்று உங்க பேச்சினோட ஓடியாந்து ஜாயின் பண்ணேன். ஆனா 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டுட்டேயா. வேதாந்தத்துல நான் எந்த குறிப்பும் எடுக்கல. மதி போகம் இரவகமை அது நான் ஒரு கேட்கணும். இப்ப சித்தாந்தம்னு நீங்க சொல்லலையா, பதி பசு பாசம். இந்த பதிங்கிற வார்த்தைக்கு நான் மேடை பேச்சுல நிறைய கேட்டிருக்கையா. அதாவது ஒரு மனைவியோ கணவனையோ குறிக்கல, இவங்க அவர்களுடைய பதி, இவர்களுடைய பதின்னு சொல்லி பட்டிமன்றங்கள்ல பதியும் பேசுகிறாள்னாலும் சொல்லுவாங்க. இப்ப அது வந்து இதுல நீங்க தலைவன் உயர்ந்த இடத்த கொடுத்திருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுதுயா. ஒண்ணு அது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு வந்து சித்தாந்தத்திலயா, சித்தனுடைய சித்தாந்தம் சாதனை மார்க்கம் அப்படின்னீங்க. இன்னொன்னு வந்து இப்ப சித்தன் வந்து சிவன், பித்தன் சிவன் எல்லாம் கூட நாங்க படிச்சிருக்கோம். கொஞ்சம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு. புரிந்த நிலை, புரிந்த அதுவாக மாறும் நிலை, அது எதையா குறிப்பிட்டீங்க? இதை மட்டும் எனக்கு ஒரு சின்ன விளக்கம் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்புயா. உங்க பேச்சு இன்னைக்கு ரொம்ப இன்னும் 2 தடவை கேட்கணும்யா. வாழ்க வளமுடன். நல்லதுங்க, நல்லதுங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. இப்போ நமக்கு வந்து சாமிஜி எல்லா சப்ஜெக்டை பற்றியும் ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலே அது புரிஞ்சுக்கிறதுக்கான நம்மை தயார் செய்யக்கூடிய வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் வேதாந்த சித்தாந்தம் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பழைய காலத்தில் அன்றாட வாழ்க்கையில் நிறைய அந்த வார்த்தைகள் இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் சும்மா வேதாந்தம் பேசிகிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இருந்தது. இன்றைக்கு வர 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 அது குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் தமிழோடைய ஆழமே கூட வர வர கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. பல நல்ல சொற்கள் எல்லாம் கூட வழக்கில் இல்லாமல் அது போயிட்டுருக்கு. அதில் பார்க்கும்போது வேதாந்தம் இந்த அறிவை வளர்த்து கொள்கிறார்கள், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்கிறார்கள். பிரபஞ்சத்தின் மூலம் வரை அவர்கள் அந்த கற்ற அறிவின் மூலமாக கிடைத்த செய்திகளை வச்சு புரிந்து கொள்கிறார்கள். மேலும் ஆங்காங்கு தர்க்கங்கள், விவாதங்கள் நடத்தி அந்த விவாதங்கள் மூலமாகவும் அவர்கள் அந்த செய்தியை ஆணித்தரமாக புரிந்து கொள்கிறார்கள். கடைசியில் எல்லாவற்றுக்கும் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், தெய்வம், அதுதான் கடைசியில் இருக்கக்கூடிய நிலை என்பது வரை எல்லாவற்றையும் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் தெரிந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது, அவர்கள் தன்னளவிலே எப்படி அமைதியாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள், கற்று அறிந்திருக்கிறார்கள். அந்த நிலைகளெல்லாம் அந்த கடைசி வரை சென்றிருக்கிறார்கள். அது வரைக்கும் அது பாராட்டப்பட வேண்டிய நிகழ்ச்சி. அறிவாளிகள், நல்ல சிந்தனையாளர்கள், அதுவரை பாராட்டப்பட வேண்டிய நிகழ்ச்சி. ஆனால் அதே சமயத்தில் சித்தாந்திகள் என்று வருகின்ற போது அவர்கள் அந்த சித்தம், அந்த எண்ணம், அதனுடைய அந்த முடிவான நிலை, அந்த முடிவான நிலை என்பதும் அது இறைநிலை தான். இதில் வரும்போது அந்த பதி, பசு, பாசம் என்ற நிலைகளை பற்றி எல்லாம் சொல்கிறார்கள். பதி என்பது பொதுவாக தலைவனை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் அது இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை, அந்த முழுமையான தெய்வத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. பசு என்று சொல்கின்ற போது எல்லா வகையான உயிரினங்கள், ஜீவன்கள், அது மனிதன் வரை இருக்கக்கூடியது. இந்த பாசம் என்று சொல்கின்ற போது அந்த மனிதன் வந்தாலும் சரி, உயிரினங்கள் வந்தாலும் சரி, அதற்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள், மேலும் அந்த அதாவது ஒரு தன்மணிப்பு வந்து மனித நிலை வரக்கூடிய பல்வேறு வகையான துன்பங்கள், இவையெல்லாம் ஒரு கலந்த நிலைதான் அந்த பாசம் என்று சொல்கின்ற போது. ஏதாவது இயற்கை அது இனிமையானது, இன்பமயமானது, வாழ்க்கை இன்பமயமானதான். ஆனால் ஏன் இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால், மனிதன் தன்னுடைய அறிவை சரியாக பயன்படுத்தவில்லை. அந்த பல பாவங்களுக்கு ஆளாகி விடுகிறான், பாவச்செயல்களுக்கு உள்ளாகி விடுகிறான். அதற்கு ஆணவம், கண்மம், மாயம் என்று சொல்கிறோமே, இப்படிப்பட்ட அந்த மும்மலங்கள் என்று சொல்வார்கள்.
அந்த எந்த அளவிற்கு அதற்கு ஆளாகிறானோ அந்த அளவிற்கு அவன் துன்ப வலைக்கு செல்கிறான். ஆனால் எல்லாவற்றிலிருந்து கடந்து விடுகின்ற போது, இந்த பாவப்பதிவுகளெல்லாம் நீக்கி விடுகின்ற போது அவன் அந்த உன்னத நிலையை உணர ஆரம்பிக்கிறான். அந்த உன்னத நிலையை உணர்கின்ற போது அந்த இறைவன் நிலையோடு மனதை ஒன்ற வைத்து அந்த இறைநிலையின் பேராற்றலையும் பேரறிவையும் தனதாக உணர ஆரம்பிக்கிறான். இப்ப தானே அந்த தெய்வமாக, தெய்வமே தானாக, அந்த உயிர் உணர்வு என்று சொல்கிறோமே, உயிரறிவாய் உள்ளுணர்வாய், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறக்கூடியவர்கள் சித்தர்கள். அந்த நிலை வந்த பிறகு அவர்கள் தெய்வத்துக்கு சமமான நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அந்த நான் யார் என்ற கேள்வி கேட்டால் அந்த தெய்வம்தான் நானாக இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனாகவும் அந்த தெய்வம்தான் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் அந்த தெய்வத்தின் வடிவமாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனும் அந்த தெய்வமாகத்தான் இருக்கிறது என்ற அந்த அறிவு அதை பெற்று விடுகிறார்கள். அப்படி பெற்றவர்கள் சித்தாந்திகள். அதாவது அந்த உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் அந்த சித்தாந்திகள். சாமிஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சித்தாந்தின்னு வச்சுக்கணும். சித்தாந்தி அதாவது தான் என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதை சொல்கிறதற்கு ஏற்ப தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். அந்த தூய்மையின் உச்சகட்டத்தில் வாழ்ந்தவர், தியானத்தின் உயர்ந்த நிலைக்கு சென்றவர், அந்த மனதை அமைதிப்படுத்தி தெய்வ நிலையோடு ஒன்றுபடுத்தி தெய்வத்தின் பேராற்றலையும் பேரறிவையும் தனதாக உணர்ந்து அனுபவித்தவர். அப்படி உணர்ந்து அனுபவித்ததால் யாரிடமும் குறை காண்பதில்லை. எப்படிப்பட்ட சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், அந்த சமுதாயத்துக்கு தன்னால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு அன்பும் கருணை, இதுவெல்லாம் ஒரு சித்தாந்திக் நிலை. வேதாந்திகளை பொறுத்தவரை அதை புரிந்து வைத்திருப்பார்கள், தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த அறிவு இருக்கும். யார் கேட்டாலும் விளக்கமா சொல்லுவாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை முறையில் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தினார்கள், அவர்கள் அன்பும் கருணையுமாக இருந்தார்களா, உயிர்களை எல்லாம் நேசித்தார்களா என்று சொன்னால் அங்கே ஒரு கேள்விக்குறி. அவர்கள் புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், ஆனால் உணர்ந்தவர்களா, அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்களா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி. அதை பெற்றவர்கள் சித்தாந்திகள். இந்த சித்தம் எண்ணம் அடங்கிய நிலையிலே அந்த சித்தத்தின் மனதின் மறுமொழியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை உணர்ந்தவர்கள், அந்த பேராற்றலையும் பேரறிவையும் தனதாக உணர்ந்தவர்கள். அந்த தெய்வத்தின் வடிவம்தான் நான். அங்கே ஆணவம் இல்லை. ஏனென்று சொன்னால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தின் வடிவம்தான், ஒவ்வொரு ஜீவனும் தெய்வத்தின் வடிவம்தான். அந்த உண்மை உணர்ந்து கொள்கின்ற போது அங்கு ஆணவம் வராது. அப்படி அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்று அந்த பேரின்ப வாழ்க்கையில் திளைத்தவர்கள் சித்தர்கள். கிட்டத்தட்ட 2 பேருடைய முயற்சி பாராட்டப்பட வேண்டியதுதான். 2 பேருடைய அந்த நிலைகளுடைய முடிவு ஒன்றுதான். ஆனால் அதை உணர்ந்து அனுபவித்து அந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் அந்த சித்தர்கள், சித்தாந்திகள். அதை அந்த முயற்சியில் அறிவு ரீதியாக வெற்றி கண்டவர்கள் வேதாந்திகள். அவர்கள் அறிவாளிகள், குறையே சொல்ல முடியாது, அறிவாளிகள். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சென்று அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் சித்தாந்திகள். அவர் சின்ன ஒரு வேறுபாடு அந்த இடத்துல இருக்கு. சரியா, ரொம்ப சிறப்பியா ஒரு பெரிய இதை கொடுத்தீங்க. இப்ப நம்ம மகிழ்ச்சியை தான் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் நமக்கு நமக்கு மகிழ்ச்சி. மகரிஷி சித்தாந்தத்தின் உச்சகட்ட நிலையில் இருக்கு. நீங்க சொல்லையில பெருமையா இருக்கு ஐயா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். சௌந்தரையா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சௌந்தரையா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க வந்து இணைப்புக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். சந்தோஷம். ரொம்ப நாள் 3 மாசம் ஆச்சு ஐயா குரலை கேட்டேன். ஐயா இப்ப யூஎஸ்ல இருந்து நான் இப்ப 3 days பேக் தான் வந்தேன் யூஎஸ்ல இருந்து. அதுதான் உங்களை உங்க இடையில பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அங்கே நல்ல சிறப்பான ஒரு சேவை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது அங்கேயும். நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றி கிருபாநிதி அம்மா. அடுத்ததாக லக்ஷ்மி சக்கிமுத்து அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அன்மியூட் பண்ணிட்டாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா உங்க கருத்துக்கள் எல்லாம் அருமையா இருந்துச்சியா. புதிய வார்த்தைகள் எல்லாம் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கியா. சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஐயா நான் வந்து ரெகுலரா பிஎட் முடிச்சிருக்கேன் ஐயா. பிஎஸ்சி பிஎட். நான் இப்போ வேதாந்திரியத்துல யோகா எல்லாம் கத்துக்கிட்டு ஸ்கூல்ல பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன எடுத்தாக்கி அப்படி போகலாம்? இப்போ நீங்க நம்ம இதுல என்ன முடிச்சிருக்கீங்கம்மா ஏற்கனவே? நான் பிரம்மஞான பயிற்சி இப்பதான் ஜூன்ல பண்ணையா. சரி, இப்படி பிஏ என்ன எதுல பண்ணிருக்கீங்க?
நான் பிஎஸ்சி ரெகுலர் தான், பிஎஸ்சி பிஎட் ரெகுலரா தான் முடிச்சிருக்கேன் ஐயா. பிஎஸ்சி என்ன சப்ஜெக்ட்டுங்க? பிஎஸ்சி வந்து சுவாலஜி எடுத்திருந்தேன் ஐயா. சரி சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட். பரவாயில்லம்மா. இப்போ நீங்கள் வந்து இப்போது பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்க. அதுக்கடுத்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா அருள்நிதி முடிச்சுட்டு நம்ம இதில் துணை பேராசிரியர் பயிற்சின்னு ஒன்று இருக்குது, அது கூட நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜுவாலஜி இருக்கிறதுனால, அதில் பிஎட் இருக்கிறதுனால ஸ்கூலில் மற்றதுலாம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அங்கே வந்துட்டு கூடவே வந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த யோகாவையும் நீங்கள் அந்தந்த குழந்தைகளுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் வாய்ப்பு இருந்ததுனாக்கா இப்போ இந்த யோகாவில் கூட நீங்கள் இந்த பிரம்மஞானம் முடிச்சிருக்கீங்க, அருள்நிதி முடிக்கலாம், கூட ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி கூட வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பண்ணி வைக்கலாங்க. இந்த தடவை நம்ம வந்து இந்த பெங்களூர் ஜெயின் யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எல்லா மன்றங்களையும் நடத்துகிறாங்க. ஒரு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கும். நாளைக்கு நீங்கள் எங்கே ஒரு வேலைவாய்ப்பு போனாலும் கூட அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வாய்ப்பு இருந்ததுனாக்கும் இதில் வந்து அந்த ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமோ பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட முக்கியமானது நீங்கள் அருள்நிதி முடித்து இந்த துணைப்பேராசிரியர் பயிற்சின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் மன்றங்களில் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் வகுப்பு நடத்துறதுக்கும் வசதியாக இருக்குமா. ஓகேங்க ஐயா. அதுக்கப்புறம் ஐயா, நான் யாருன்னு இப்ப கொஸ்டின் கேட்டா அப்ப நம்ம அறிவு தானே ஐயா? அறிவுதான். அதாவது நான் என்பது பொதுவாக நான் சொன்னால் எல்லாரும் நம்ம அந்த உடம்பை தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த உடம்பு வந்து நிலையானதல்ல. சரி, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர் தான் நான் வச்சா அதுவும் நிலையானதல்ல, அது பிரிஞ்சு போயிடும். சரி, இந்த உடல் உயிர் இருக்கிறதுனால தான் மனம்ங்கிறது இருக்குது. அது உயிர் வாழ்ற வரைக்கும் தான் மனசு இருக்கும், செத்து பண்ணபடி மனசு இருக்காது. அப்போ வந்து நான் என்பது உடல் அல்ல, நான் என்பது உயிரும் அல்ல, நான் என்பது மனமும் அல்ல. அப்போ எதுதான் நான்? எது அழியாதது? நமக்குள்ளே அழியாமல் இருப்பது எது? அழியாமல் இருப்பது அறிவு தான். பொதுவாக அதை நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு சொல்கின்ற போது அந்த உடல் உயிர் மனம் அதை தாண்டி நம்மகிட்ட அழியாமல் இருக்கிறது ஆத்மா என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்று சேர்ந்துவிடும். இரண்டும் வேறல்ல. ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று என்று சொல்வது அத்வைதம், வேறு வேறு என்று சொல்வது துவைதம். ஆக இது ரெண்டும் ஒன்று தான். அப்போ அந்த ஆத்மா என்பதுதான் நிலையான ஒன்று. ஆத்மா என்பது என்ன? ஒரு அறிவினுடைய ஒரு சொரூபம். இப்போ நான் என்பது அறிவு, நான் என்பது சுத்தவெளி, நான் என்பது மெய்ப்பொருள். அந்த ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னாக்கா அங்கே தன்மணிப்பு கிடையாது, பிறருக்கு துன்பம் கொடுக்க முடியாது. அப்படியே பிறர் தெரியாமல் துன்பம் கொடுத்தாலும் அதை மன்னித்து விடக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தானாக வந்துவிடும். இப்போ நான் என்பது உடல் அல்ல, அழியக்கூடியது. நான் என்பது உயிர் அல்ல, அது பிரியக்கூடியது. நான் என்பது மனம் அல்ல, அது மாறக்கூடியது. அப்போ நான் என்பது என்ன? அழியாத, பிரியாத, தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று, அதுதான் அறிவு. இப்போ நான் என்பது அறிவு. அந்த அறிவு எங்கே இருக்கிறது? சுத்த வெளியில் அது பேரறிவாக இருக்கிறது, பேராற்றலாக இருக்கிறது. இப்பொழுது இந்த நிலையிலே இந்த உடம்புக்குள்ளே அது சிற்றறிவாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு சின்ன ஒரு துளி ஆற்றலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த பெரிய ஆற்றலின் ஒரு பகுதி தான் இன்று இங்கே எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள் மட்டுமல்ல, நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கிறது. இப்போ நான் என்பது எல்லா இடத்திலும் பரவி கிடைக்கிறது. அத்தனை பரவலில் நானும் ஒரு இடத்தில் இருக்கிறேன், அவ்வளவுதான். அது எல்லா இடத்திலும் என்னுடைய சாயல்கள் இருக்கிறது, என்னுடைய உருவங்கள் இருக்கிறது, என்னுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஆகவே எந்த இடத்திலும் நான் முரண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் எனக்குள்ளாக இருக்கிறது, எல்லாவற்றுக்குள்ளும் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு வருகின்ற போது இது தன்மணிப்பல்ல, இது உண்மை உணர்வு. அங்கே ஈகோ என்பது வராது. விட்டு கொடுக்க வேண்டும் என்ற பண்புகள் வரும், மன்னிக்க வேண்டும் என்ற நிலைகள் வரும், அன்பும் கருணையுமாக மாறி நிற்கும், தொண்டாட்ட வேண்டும் என்ற எண்ணம் அது மேலும் மேலும் ஓங்கி வரும். அதற்காகத்தான் மகிழ்ச்சி அவர்கள் நான் யார் என்ற ஒரு தத்துவத்தை எடுத்து அதன் மூலமாக நல்ல விளக்கணை கொடுத்து முடிவிலே நான் என்பது அறிவு, நான் என்பது சுத்தவெளி, நான் என்பது மெய்ப்பொருள் என்று சொல்லி முடிப்பார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றாக புரிந்தது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சௌமித்திரம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதுரையிலிருந்து குரு அம்மாள் அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாமா? சமுத்திரன் ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ வந்தீங்க ஐயா?
வாழ்க வளமுடன். போன வாரம் வந்தேம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நான் அப்புறமா பேசுறேங்க ஐயா. சரிம்மா, அம்மாட்ட ஐயாட்ட கூட பேசலாமா? பேசலாம். ஐயாட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சொல்லுங்கம்மா, சிறப்புங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். எப்பயும் போல சிறப்பா பேசிட்டீங்க ஐயா. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஒண்ணும் கேள்வி இல்லைங்க ஐயா. சரி, ஏன்னா சரி. சித்தாந்தம் வேதாந்தத்துல எங்களுக்கு அந்த அளவுக்கு இது ரொம்ப புரியாதுங்க ஐயா. அவங்க சொன்ன மாதிரி இன்னொருக்க இந்த சப்ஜெக்ட கேட்டாதான் நல்லா திரும்ப நாங்க அதுல கேள்வி எல்லாம் கேட்க முடியும். வரலாம். இப்ப வந்து ஐயா இதெல்லாம் ஒரு புத்தகமா பண்ண போறோம். இப்ப இந்த வேதாந்த சித்தாந்த புத்தகமா பண்ண போறோம். இது மாதிரி பண்ணுங்க ஐயா. 10 தலைப்பு எடுத்து வச்சிருக்கிறோமா. அது பக்தி ஞானமும், வேதாந்தம் சித்தாந்தமும், பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும், ஐயுணர்வும் மெய்யுணர்வும், அப்புறம் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு தத்துவம், காந்த தத்துவம், வேதாந்த பயிற்சியினுடைய கல்வியின் சிறப்பு, இப்படி ஒரு 10 தத்துவம் எடுத்து வச்சு அதை பத்தியும் நம்ம பிரம்மஞானம் மாதிரி 2வது பிரம்மஞானம் ஒண்ணு ஏற்பாடு பண்றோம். அதாவது சரிங்க ஐயா. அருள்நிதி பயிற்சி முடிச்சுட்டு துணை பேராசு பயிற்சி வரும்போது இடையில அதை கொண்டு வர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இது ஒரு புத்தகமாகவும் வந்துருமா எல்லாம் சீக்கிரமா. இது வந்து உயர்நிலை தத்துவ விளக்க பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இது ஒரு புத்தகமாக எப்படி பிரம்மஞானம் ஒரு புத்தகமா வந்ததோ அது மாதிரி இந்த உயர்நிலை தத்துவ விளக்க பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமா வர இருக்குது. வரும்போது அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம திரும்ப படிச்சுக்கலாமா. இப்ப இவங்களுக்கு இன்னைக்கு பேசின பேச்சு வந்து உங்களுக்கு யூடியூப்ல எல்லாம் வந்துடும். அந்த பகுதி நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது திரும்ப கேட்கலாம். எல்லாம் சாமிஜி சொன்ன கருத்துக்கள் கொஞ்சம் அப்படி தொகுத்து போட்டிருக்கோம். அவ்வளவுதான். சொல்லுங்கம்மா. சரி. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. நல்லதும்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா. என்னுடைய குரலை கேட்டது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சந்தோஷமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அவர்கள் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க வளமுடன்மா. ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கும்பகோணத்துல சாந்தி கண்ணன் பேசுறேன் ஐயா. ஓ, வெரி குட். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குமா. ஐயா என்னோட கேள்வியா, ஏதோ ஒரு தவறு செஞ்சவனதான் இது வந்து இறைநிலை அப்படின்னு தோணுதுயா. அந்த தவறு செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் விழிப்புணர்வா இருக்கும்னா என்னையா செய்யணும்? தவம் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், இன்னும் அகத்தாய்வும் பண்றோம், அதுக்கு முன்னாடியும் இன்னும் விழிப்பா இருக்குன்னா என்னையா செய்யணும்? பொதுவாக இடைநிலைன்னு நினைக்கும் போது சில தவறு பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுது. அது சொல்லுங்க ஐயா. பொதுவா நம்ம ஒரு துன்பங்கள் வரும்போதுதான் அதை தவிர்க்கிறதுக்கான வழி. அப்பதான் நம்ம இறைவனை தேடுறோம், அதற்கான வழிகளை நம்ம சிந்திக்கிறோம். இது வந்து ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். ஆனா நம்ம வந்து ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பயிற்சிகளை எல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நம்ம பண்ணக்கூடிய எல்லா பயிற்சிகளும் அது தவத்தில் ஆழமாக போய் பழகும்போது கண்டிப்பாக இந்த பதிவுகளை எல்லாம் அங்கே நீக்கணுன்ற ஒரு வேகம் வரும். ஏன்னா இந்த பதிவுகள் இப்போ தவம் செய்யும்போது நம்ம தவத்தில் ஆழமாக போனோம்னா பதிவுகள் இருக்கக்கூடாது. பதிவுகள் இருக்கின்ற வரை எண்ணங்களில் ஒரு குறுக்கீடு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி அந்த இடத்துல போய் நிற்க முடியாது. அதுதானே ஒரு சித்தர் சொல்றார், காட்டானை மீதேறி கடைத்தறிவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரென்றோ, நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மீதேறி கண்குளிரை காண்பனை கண்ணம்மா என்று சொல்கிறார்கள். அப்போ என்னன்னா நம்ம வந்து அந்த இறைநிலை நோக்கி பயணம் வருகின்ற போது அந்த பயணத்துல குறுக்கீடுகள் நிறைய வரும். அந்த குறுக்கீடுகள் என்பது என்ன? நம்மளோட பதிவுகள் இருக்கிறது என்ற அர்த்தம். அது குறிப்பாக வேண்டாத பதிவுகள், பாவ பதிவுகள் இருக்குது என்ற அர்த்தம். அப்ப எவ்வளவு குறுக்கீடுகள் வருதோ அந்த அளவு பாவப்பதிவுகள் இருக்கிறது. அதை கழிப்பதற்கான வழிமுறைகள் மகரி சொல்லியிருக்காரு. அந்த பதிவுகளை கழிக்கிறதுக்கு பிராயச்சித்தம், அப்போதைக்கப்போ ஒரு மன்னிப்பு கேட்கறது, அப்போதைக்கப்போ அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யறது, அல்லது நல்ல தவத்தின் மூலமாக இருந்து ஒரு மேல் பதிவு செய்யறது, அல்லது ஆழ்ந்த தவத்துல போய் சுத்த வழிக்கு போய் அங்க அப்படியே நிலைச்சு நின்று முற்றிலுமாக அழித்தல். இது வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை. அந்த உதவி செய்கிறது மூலமாக பிறருடைய அன்பை பெறுதல், புண்ணியத்தை பெறுதல் என்று இப்படி பல வகையில் நாம் நம்முடைய பாவப்பதிவுகளை குறைத்து கொள்வது, புண்ணியங்களை கூட்டிக் கொள்வது, இதுதான் நம்முடைய அடுத்த நிலை உயர்வுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ சாதாரண நம்ம அது போக முடியல. ஏன்னா மீண்டும் அந்த சிக்கலுக்குள்ள போய் சிக்கிக்கிறோம். மறுபடியும் பாவப்பதிவுகளை நம்ம கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். ஆனா கண்டிப்பாக நம்முடைய முயற்சிகள் ஒன்றும் இல்லைங்க, ஆழமா தவம் செய்யணும். சரியா. இந்த கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் போது அகத்தாய்வு செய்யணும். இது செய்ய எல்லாம் தானா வரும். நம்ம உடற்பயிற்சி, காயல் பயிற்சி இவையெல்லாம் வந்து
உடல் சார்ந்தவை, உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு, அந்த ஆற்றலை முறைப்படுத்திக் கொள்வதற்கு, நீண்ட நாள் வாழ்வதற்கு, அதற்கெல்லாம். ஆனால் தியானம் எந்த அளவிற்கு ஆழமாக செய்கிறோமோ, எந்த அளவுக்கு அகத்தாய்வு செய்கிறோமோ, அந்த அளவிற்குத்தான் அந்த கர்மயத்தை நம்ம தூய்மை செய்ய முடியும். கர்மயம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த இறைநிலையை நோக்கி பயணத்தில் வெற்றி பெற முடியும். அதுக்கு இறைவன் நமக்கு பல வாய்ப்பு கொடுக்குறான். இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் கூட நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா அது நம்முடைய கர்மயத்தை தூய்மை செய்வதற்கு இறைவன் செய்யக்கூடிய ஒரு தந்திரம். நம்ம துன்பத்தை கண்டு துவண்டு போகிறோம். இல்லை இல்லை, அந்த துன்பம் வள்ளினா இறைவனை நினைக்க மாட்டோம். அந்த துன்பம் வள்ளினா நல்லதை நினைக்க மாட்டோம். அந்த துன்பம் வள்ளினா ஒரு குருமார நாட மாட்டோம். ஆகவே துன்பத்தை கொடுத்து இறைவன் நம்மை திருத்த முயற்சி செய்கிறான். ஆக அதை துன்பத்தை துன்பமாக எடுத்துக்கொள்ளாமல் துன்பத்தை நம்ம ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டால், ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு துன்பமும் நமக்கு பல அனுபவங்களை கொடுக்கிறது. அந்த அனுபவம் நம்முடைய அறிவை உயர்த்துகிறது. ஆக துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு, அப்ப இன்னும் நம்மிடம் இவ்வளவு பதிவுகள் இருக்கு. துன்பம் வருகிறது என்று சொன்னால் நம்மிட பதிவுகள் இருக்கிறது என்று அர்த்தம். ஆக அந்த பதிவுகளை நீக்குவதற்கு நாம் இன்னும் எவ்வளவு முயற்சி செய்யலாம், அதை எவ்வளவு வேகமாக நீக்கலாம் என்று நம்ம அடுத்த கட்ட சிந்தனைக்கு சென்றால் துன்பம் துன்பமாக இருக்காது. அந்த துன்பமே கூட நமக்கு ஒரு சவாலாக இன்பமாக மாறிவிடும். அதனாலதான் வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், இடுக்கண் வருங்கால் நகுக. அதனை அடுத்து ஊறுவது அக்தப்பதில். துன்பம் வரும்போது சிறிய ஏன் பதிவு நீங்குது, அது ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அந்த அனுபவம் அடுத்து நாம் இறைநிலை நோக்கி பயணத்தில் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு உதவி செய்கிறது. ஆகவே துன்பத்தை கண்டு துவண்டு போக வேண்டாம். அதே சமயத்தில் துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால் நம்மிடம் அத்தனை பதிவுகள் இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த பதிவுகளை நீக்குவதற்கு முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க ரொம்ப மிக்க நன்றி ஐயா. நன்றி சௌமித்ரன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. அடுத்ததாக சென்னை கூடுவாஞ்சேரியிலிருந்து ரமேஷ் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயாட்ட பேசலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சௌமித்ரன் ஐயா சொல்லுங்க ஐயா. உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்க இருக்கீங்கன்னு தெரியாம ஒரு இடம் புரியாத ஒரு தவிப்பு வேற இருந்ததுங்க ஐயா. ஐயா ஐயா பெருமாள் ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க. சௌமித்ரன் வந்துட்டாரு, அதனால நீங்க வந்து சாயந்தரம் நல்லா போன்ல பேசிக்கலாம், நல்லா பேசிடலாம். ஆமாங்க ஐயா. ஐயா ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்களுடைய ஸ்பீச். உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேட்கிறேன். மிகவும் சிறப்பா இருந்தது. நான் உங்ககிட்ட பிரம்மஞான பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கிறேங்க ஐயா. ஆழியார் வந்து அது ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு என்னன்னா இப்போ வந்து சொன்னீங்க சில சந்தேகங்கள்லாம் இருந்தது. அந்த சந்தேகங்கள்லாம் இப்ப நீங்க மற்றவங்களுக்கு சொன்ன பதில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தெளிவடைஞ்சது. இப்போ துன்பமே வாழ்க்கையா இருக்குது அப்படின்னும் போது அப்ப என்னங்க ஐயா பண்றது? எப்ப பாரு நமக்கு கஷ்டங்கள் தான் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன விளக்கம் ஐயா. இப்போ துன்பமே வாழ்க்கையா இருக்கிறதுங்கய்யா, ஒரு வகையில அது அனுபவத்துல சில சிரமங்கள் இருந்தாலுமே கூட இறைவன் உங்களை வந்து வேகமா தூய்மை பண்றதுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அப்ப அந்த துன்பங்களை துன்பமாக நினைத்து அனுபவிக்காமல் என்னுடைய பாவப்பதிவுகள் நீங்குவதற்கு இறைவன் என்னை தொடர்ந்து எனக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னாக்கா, ஏன்னா நம்மகிட்ட பதிவுகளுடைய வெளிப்பாடு தான் துன்பங்கள். அப்ப துன்பங்கள் அதிகமாக வருகிறது என்று சொன்னால் இன்னும் அதிகமான பதிவுகள் இருக்கிற அர்த்தம். இன்னொரு வகையில துன்பங்கள் அதிகமாக வருதுனாக்கும், இப்ப நம்ம இதுவரைக்கும் செய்த முயற்சியை விட இப்போ கொஞ்சம் அதிகமான முயற்சி செய்கிறோம். எதற்கு? அந்த இறைவனை நோக்கி பயணத்தில் வெற்றி அடைவதற்கு. அப்ப அந்த இறைவனை நோக்கி பயணத்தில் வெற்றி அடைவதற்கு அதிகமான முயற்சிகின்ற போது இன்னும் ஒரு 1000 பிறவி 2000 பிறவி பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை நம்ம இந்த பிறவியிலே அனுபவிச்சு முடிக்க வேண்டி வரும். ஏன்னா உடலால் செய்த துன்பங்கள் அத்தனையும் உடலால் தான் அனுபவிக்கணும். இந்த உடல் இல்லாம அனுபவிக்க முடியாது. இப்ப இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனை பேருக்கு எந்தெந்த வகையில் துன்பம் கொடுத்தோமோ, எத்தனை பிறவிகள் கொடுத்தோமோ அதை இந்த உடல் இருக்கும் போதே அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால கொஞ்சம் பிறவிகள் குறையும் போது கொஞ்சம் துன்பங்கள் அதிகமாகிறது மாதிரி தெரியும். அதுக்காக துவண்டு போக வேண்டாம். அதே சமயத்தில் அந்த துன்பங்களை அனுபவிக்க துன்பத்தை தாங்கக்கூடிய பலம் நமக்கு கிடைக்கும். அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நிலைகள் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த கருமையம் தூய்மையாக அந்த துன்பத்தை அனுபவிப்பது கூட ஒரு இன்பமாக மாறிடும். நம்ம தான் அந்த துன்பம் நினைக்கிறோம். துன்பத்தை அனுபவிப்பது கூட ஒரு இன்பமாக மாறிவிடும். இப்போ ஒரு குழந்தை என்னதான் குறும்பு பண்ணாலும் அது சக குழந்தைக்கு துன்பமா இருக்கும் ஒழிய தாய்க்கு துன்பமா இருக்காது. தாய் அதை வந்து அனுபவமாக எடுத்துக்கொள்வார். தாய் அதை அந்த துன்பத்தை ரசித்து பார்த்து கொண்டிருப்பார். அதுபோன்று நாமும் நமக்கு
அந்த துன்பம் வருகின்ற போது ஒரு 3வது மனுஷன் மாதிரி ரசிச்சு பாருங்க. அது துன்பம் துன்பமாக இருக்காது. அதே சமயத்தில் அந்த துன்பத்திற்குரிய பதிவுகள் எப்படி வந்தது, இனி அதை எப்படி நீக்கிக் கொள்வது என்று பார்த்து நமக்கு எங்கெங்கெல்லாம் புண்ணியம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வகையிலெல்லாம் முயற்சி செய்தால் துன்பங்கள் துன்பமாக இருக்காது. துன்பமே நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு இன்பத்தை கொண்டு வருவதற்கான ஒரு வசதிகள், வாய்ப்புகள் இருக்கும். அந்த இறைவனை நோக்கி பயணத்தில் சீக்கிரமாக அடைவதற்கு நமக்கு வழிகள் கிடைக்கும், முறைகள் கிடைக்கும். அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை மேலும் மேலும் உயர்த்துகிறது. அந்த அனுபவங்கள் எப்படி வரும்? துன்பத்தின் மூலமாகத்தான் அதிகமான அனுபவங்கள் கிடைக்கிறது. இன்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை விட துன்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை தான் ஒரு மனிதனை செதுக்குகிறது. எப்படி ஒரு கல்லை செதுக்கினால்தான் அது சிலையாக மாறும். அந்த செதுக்குவது துன்பம் என்று கல் நினைத்தால் அது கல்லாகத்தான் இருக்கும் ஒழிய சிலையாக மாறாது. அதுபோன்று நாம் துன்பத்தை துன்பமாக நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் நாமத்தான் இருக்கும் ஒழிய நாம் இறைவனாக மாற மாட்டோம். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், ஏற்றுக்கொண்ட அனுபவமாக மாற்றக்கூடிய நிலை, அதிலிருந்து நாம் இன்னும் உயரக்கூடிய நிலை, இவையெல்லாம் வருகின்ற போதுதான் நாம் அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும். ஆகவே துன்பம் வருகின்ற போது அதை ரசிப்போம். அது இறைவன் நமக்கு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று நினைப்போம். தங்கம் தங்கமாக இருந்தால் அது நகையாகாது. தங்கத்தை காய்ச்சணும், உருக்கணும், அடிக்கணும், நீட்டணும், அப்பதான் நகையாகும். அப்படி இறைவன் நம்மை காய்ச்சி உரிச்சி அடிச்சு நம்மளை ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய நிலைதான் அந்த துன்பம் என்பது. துவண்டு போக வேண்டாம், நாம் பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறோம், நமக்குள்ளே இறைவன் வெளிப்பட போகிறான் என்று நினைத்தால் துன்பம் துன்பமாக இருக்காது. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சௌந்தரியன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ரமேஷ், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்ததாக ரெட்மி அன்மியூட் பண்ணிக்கலாம், ஐயா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன். ரெட்மி அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, பேசலாமா? பேசலாமா? சொல்லுங்க. ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்ந்தாரு, ஆனா அவருடைய அறிவு வாழ்ந்துருக்கு. அப்போ அது மாதிரி அறிவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அம்மா, நீங்க பேசுறது புரியலம்மா. ஐயா வாழ்க இது கேக்குதுங்களா ஐயா? கொஞ்சம் அவங்க சொல்றத கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஐயா வாழ்க கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. ஐயா இல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்ந்தாரு ஐயா. அவரு இப்ப இல்ல, ஆனா அவருடைய அறிவு இன்னும் வாழ்ந்துட்டே இருக்கு. அப்போ இந்த அறிவுக்கும் என்ன சம்பந்தம், எந்த மாதிரி சம்பந்தம் இருக்கு ஐயா? எப்படிமா அந்த அறிவுக்கும் நான் யார் என்ற அறிவுக்கும் தாமஸ் ஆல்வா கண்டுபிடிச்சாலும் இந்த அறிவுக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய அனுபவத்தில் ஏற்பட்டது, அது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அவருடைய நல்ல அறிவு, அதில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அறிவு இருக்கிறது. இந்த எல்லா அறிவையும் மொத்தமாக கூட்டினால் அது ஒரு பேரறிவு என்று சொல்கிறோம். அப்ப அந்த பேரறிவோட ஒவ்வொருவரும் தொடர்பு கொள்கின்ற போது அது அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஒட்டிய சிந்தனை வரும். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கண்டுபிடிப்பிலேயே இருந்தார். ஒரு பல்பை கண்டுபிடிக்கணும், அதுல வெளிச்சம் வரணும், மின்சாரத்தை பாய்ச்சணும் என்று அதிலேயே நிலைத்து நின்றார். இப்ப பல 100 வழிகளை அதில் கண்டுபிடித்தார். அப்ப அந்த அனுபவம் அவருக்கு இருந்திருக்கும். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இன்னும் அதுக்கு பிறகு நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அப்போ நாம் சொல்லக்கூடிய அந்த பேரறிவின் ஒரு சிறு துளிதான் அது தாமஸ் ஆல்வா எடிசனோட விருந்தது. நாம் அந்த பேரறிவை நோக்கி பயணிக்கின்ற போது நமக்கு என்ன தேவையோ, நம்முடைய வாழ்க்கையில் எதை அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த நிலை நமக்கு கிடைக்கும். அவருடைய காலகட்டத்தில், அவருடைய முயற்சியில், அந்த விஞ்ஞானத்தில் நிறைய கண்டுபிடிப்பை செய்தார்கள். பாராட்ட வேண்டிய கண்டுபிடிப்பில் நிறைய அவர்கள் செய்தார்கள். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில் அது குடும்ப ரீதியாக இருக்கலாம், சமுதாய ரீதியாக இருக்கலாம், நம்முடைய அறிவு அங்கு பல நுணுக்கங்களை அது வெளிப்படுத்தலாம்.
தனக்கும் பிறருக்கு உதவியாக இருக்கலாம். அப்போ அவருடைய அந்த அறிவு அன்றைய தேவைக்கு, அந்த விஞ்ஞானம் அன்றைக்கு தேவைப்பட்டது, அதை ஒட்டி அவர் சிந்தனை செய்தார்கள். அது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அந்த அறிவு இன்னும் வேறு முயற்சிகளுக்கு ஈடுபடலாம். அந்த அறிவின் மூலமாக இந்த சமுதாயம் பயனடைவதற்கு நம்முடைய பங்கு வேறு நிலையில் இருக்கலாம். அப்படியே அது மாதிரி எக்ஸாக்டா இருக்கணும்னு சொல்றதுக்கு இல்லை. அது அவருக்கு அந்த நேரத்தில் தேவையை ஒட்டித்தானே அறிவு செயல்படுகிறது. ஆகவே அந்த தேவை அன்று இருந்தது, அதை ஒட்டி அவருடைய ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருந்தது. இன்று நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஒட்டி நம்முடைய ஆராய்ச்சிகள் செய்யும். கண்டிப்பாக நம்முடைய அறிவு ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன், ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வேதாத்திரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு 2 பேராசிரியர்களும் சிறப்பான தொண்டாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தொண்டிற்கு நான் தலை வணங்குகிறேன். மகிழ்ச்சியுடைய கருத்துக்களை தாங்கள் இருவருமே அற்புதமாக படைப்பதில் சிறந்த படைப்பாளியாக இருக்கிறீங்க. ரொம்ப பேசிட்டு இருந்தா அடுத்தவங்களுக்கு நேரம் கிடைக்காதுங்க ஐயா. ஐயா ரொம்ப அற்புதமான சிந்தனை. சௌமித்ரன் ஐயா, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சற்று முன்பு கூறியது போல இந்த நான் யார் தத்துவத்துல, அதாவது நான் என்பது உடலா, உயிரா, மனமா அல்லது அறிவா என்ற கேள்வி எழுந்த பொழுது அந்த நான் யார் தத்துவத்தை நான் விரும்பி அதிகமாக மனதுக்குள்ளரை ஏற்றுக்கொள்வதுண்டு. அப்போ எது ஒன்று எனக்கு நல்லது கிடைத்தால் கூட, இறைவா இது உனக்கு சமர்ப்பணம், நீதான் இதற்கு பொறுப்பு, உனக்குதான் எல்லாமே அப்படின்னு நினைச்சுக்குவேன். அப்படி இல்லை என்றால் இறைவனே குருவாக எனக்கு வந்திருக்கீங்க, இது குருவுக்கு சமர்ப்பணம் என்று என்னுடைய ஆள் மனம் ஏற்றுக்கொள்ளும். அதே போல என்னால தாங்கனா முடியாத ஒரு பிரச்சனைகள் எழும் பொழுது, இந்த பிரச்சனைக்கு காரணம் ஏதோ ஒன்று, நம்மில் மூத்தோரோ இல்ல முன்னோர்களோ இல்ல சஞ்சித கர்வம் என்று சொல்லக்கூடியது தெரியாது. ஆனால் அது நம்ம மூலமாக தான் வெளிப்பட்டிருக்கு. அதன் காரணமாகத்தான் இந்த பதிவு நீங்குவதற்காக இந்த பிரச்சனை ஒன்று தலையெடுத்து நமக்கு வந்திருக்கு. அப்ப இதனுடைய தாக்கமும் நமக்கு இல்லையே, நான் என்ற அந்த உடலுக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப இது இறைநிலை, உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலைக்கு தானே. அப்ப உங்களுக்கு தானே இது, எனக்கு இல்லையே அப்படின்னு நான் சமயத்துல தப்பித்துக் கொள்வதும் உண்டு. வாழ்த்துவது என்னுடைய கடமை, வாழ்த்திக் கொள்கிறேன் ஐயா. ஆனா நம்ம சொல்றோம்ல, எனக்கு உயிரே போகுதுடா, ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறோம். இறைவா நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறோம். ஆனா உண்மையிலேயே கஷ்டமோ அன்போ பேரின்பமோ இல்ல அமைதியின்மை நிலையோ எனக்கு இல்லையேங்க ஐயா, எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலைக்கு தானே. அப்ப அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறட்டும், நமக்குள்ள என்னங்க இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுமா. சரி சரி சரிங்கம்மா. என்னுடைய கருத்து எப்படிங்க, சரிதானாங்க? மாற்றிக்கொள்ளணுமாங்கய்யா? இல்ல உங்களுடைய கருத்து சரிதான், அது நியாயமானதாங்கம்மா. இப்ப அந்த துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால், அந்த துன்பங்கள் உனக்குத்தான் சொல்லி விட்டுட்டோம்னா நமக்கு துன்பம் இல்லை. அது அந்த பக்கம் வந்துருச்சுன்னா சரிதான். ஏன்னா நான் என்பது அறிவு, இறைநிலை என்ற நிலை வந்துருச்சு. அப்ப எந்த துன்பம் வந்தாலும் இது எனக்கு அல்ல அப்படின்னு நினைச்சிட்டாக்க அந்த துன்பம் துன்பமாக இருக்காது. ஆனா உடல் ரீதியா சில துன்பங்கள் வருதுன்னு சொல்லுவாங்க, அதை முன்னெடுத்து குத்தினால் முனிவரே ஆனாலும் வலிக்குத்தான் செய்யும் இல்லையா. அந்த வலி இப்ப நம்ம உடம்புல, நம்ம உடம்புன்னு இருக்கும்போது உடம்புக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை நம்ம அதை உணரத்தான் செய்கிறோம். அது உணர்ந்து அதுக்காக நம்ம வருந்திக்கிட்டே இருந்து வருத்தத்தை அதிகப்படுத்தி அந்த வருத்தத்தினால மறுபடியும் நமக்கு துன்பத்தை விளைவிச்சுட்டு இருக்கிறத விட, அதை ஏற்றுக்கொண்டு இனி அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், இதற்கான வழி என்ன, ஒரு நோய் இருக்குன்னா அதை எப்படி சரி பண்றது, என்ன டாக்டரை பார்க்கணும், என்ன மருந்து சாப்பிடணும், அது மாதிரி வேறொரு பழக்கம் இருக்குன்னு அதை எப்படி மாற்றிக்கிறது, அடுத்த சமாஜத்தில் என்று இந்த அறிவை பயன்படுத்தி அதற்கான முடிவுகளை நோக்கி பயணித்தால் அது துன்பமாக இருக்காது. அந்த துன்பம் அனுபவமாக மாறிவிடும். அப்படி இல்லாமல் ஐயோ ஆயிடுச்சு 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 நினைச்சாக்கும் அது மேலும் மேலும் அது துன்பம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். அதுக்கு முடிவில்லாமல் போய் கொண்டிருக்கும். அதற்கு நம்முடைய ஒரு சொல்யூஷன் கிடையாது. துன்பத்தை கண்டு வருந்தும் போது, பயப்படும் போது, ஒதுங்கும் போது அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்காது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு சரி ஏதோ நடந்துருச்சு, ஏதோ ஒரு பிறவியில் இப்படி நடந்ததுக்கு வருது எனக்கு, அதை ஏற்றுக்கொண்டு இனி அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு 1000 விடைகள் நமக்கு கிடைக்கும். அந்த விடைகளை கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். அதுக்காக தான் நமக்கு துன்பத்தை கொடுத்து பார்க்குறான். ஒரு துன்பத்தை கொடுத்தாலாச்சு இந்த ஆள் நம்ம சொன்னதை கேட்பானா,
இந்த ஆள் இந்த எண்ணத்தை மாற்றிக்குவானா என்று தான் இறைவன் பார்க்கிறான். அதனால துன்பங்கள் வருவது நமக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை உணர்த்துவதற்காக வருகிறது, ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக வருகிறது. அது கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த அனுபவம் கிடைக்கும். இன்னொரு வழியிலே நாம் யோசிக்கக்கூடிய ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். ஆகவே அது துன்பத்தை கண்டு தோண்டு விட வேண்டாம், அதை ஏற்றுக்கொள்வோம், மீண்டும் அது வராமல் இருப்பதற்கான முயற்சி செய்வோம். ஏன்னா அந்த இறைநிலை அது நம்மோடு தான் இருக்கிறது. நமக்கு வேண்டிய அந்த துன்பத்தை நீக்குவதற்கான வழியும் கொடுக்கும். மகரிஷி அவர்கள் அழகா சொல்லுவாங்க, அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, இறைவன் ஒரு கதவை மூடிட்டா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லி. அந்த மகரிஷி இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்வார், இன்னொரு கதவை திறந்த பிறகுதான் இந்த கதவை இறைவன் மூடுவான். ஒரு கதவை மூடுறதுக்கு முன்னாடி இன்னொரு கதவை திறந்து வச்சிருப்பான் இறைவன். அதனால திறந்த கதவை எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம்னாக்கோ நமக்கு மூடின கதவை பத்தி கவலையே இருக்காது. கதவு மூடிடுச்சேன்னு கவலைப்படுற மொழியே பக்கத்திலே இன்னொரு கதவு திறந்துருக்கு, அது இன்னும் இதை விட நமக்கு பெரிய வசதிகள் கொடுக்கக்கூடியது இருக்குது, அதை நம்ம தேடுறதை விட்டுறோம். ஆகவே இறைவன் நமக்கு எப்பொழுதும் கதவை திறந்தே வைத்திருக்கிறார், துன்பங்களை நீக்குவதற்கான வழியை காட்டிக்கொண்டே இருக்கிறார். நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் சிந்தனை செய்தால் போதும், அதற்கான வழி கிடைக்கும், வாழ்வு சிறக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா. இரு பேராசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேரளாவிலிருந்து ஆலப்புழாவிலிருந்து சங்கர் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்கய்யா, ஆலப்புழாவில இருந்து பேசுறீங்க. ஆமாங்க, இரு பேராசிரியர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரே நிமிஷம் சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. சௌமித்திரன் ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் ஆச்சு சவுண்டு கேட்டு, பெருமலையோட சவுண்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. அருமையான விளக்கங்க, அருமையான இன்னைக்கு ஸ்பீச் அருமையா இருந்துங்க. ஒண்ணு வேதாந்த சித்தாந்தம், ரெண்டாவது அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், இதை பத்தி சொன்னீங்க. இதெல்லாம் நல்லா அருமையா புரியற மாதிரி நல்ல விளக்கமா இருந்தது. இதுல என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சித்தர்கள் முனிகள் எல்லாருமே நமக்குள்ளார போய் தான் இதெல்லாம் சிந்திச்சு வெளியே கொண்டு வந்தோம். இன்ட்யூஷனா கிடைச்சதா வெளியே கொண்டு வந்தோம். ஆனா விஞ்ஞானிகள் வெளியில தேடி அதை ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அதை உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஞ்ஞானிகள் அவ்வளவு தூரம் வெளியில தேடினாலும் உள்ள ஏன் தேட மாட்டேங்கிறாங்க? அதான் என்னோட கேள்வி. சரிங்க. இப்போ விஞ்ஞானிகள் சொன்னா, இப்போ நம்ம இன்னைக்கு சொன்ன தத்துவத்துபடி பார்த்தாக்கும் விஞ்ஞானிகள் எல்லாம் அது வேதாந்திகள்னு வச்சுக்கோங்க. உள்ள போய் அந்த உயிர் உணவை பெற்று அங்க அமைதி அடைஞ்சு தியானம் பண்ணி தியானத்துல எண்ணமில்லாத நிலைக்கு அந்த இறைவனை உணரக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களும் சித்தாந்திகளா மாறிடுவாங்க, கண்டிப்பா மாறிடுவாங்கய்யா. அதனால என்னன்னா, இன்னும் விஞ்ஞானிகள் நெருங்கி வந்துட்டாங்கய்யா. கொஞ்சம் அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் உட்கார வச்சு நீங்க நல்ல தியானத்துல ஆழமா போறதுக்கு விட்டு பழக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்த ஒட்டி வந்துட்டாங்க, இந்த சின்ன கேப்ல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அது பொதுவாக நீங்க வச்சுக்க, நீங்க இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளுக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்முடைய மனவளக்கலை மாதிரி ஒரு அறிமுகமாகி அந்த தியானத்தை செய்யக்கூடிய பக்குவம் கிடைச்சி தியானத்தின் ஆழத்துக்கு வந்துட்டாங்கன்னா உண்மையிலேயே அவருடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகிற்கு பல 1000 மடங்கு நன்மை கொடுக்கும். இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு கண்டுபிடிப்பு தான் நம்ம இத்தனை வாழ்க்கை, இன்னைக்கு இவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி, நம்ம இல்லை என்று சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அந்த விஞ்ஞானம் தான் இன்னைக்கு அணுகுண்டை தயாரிக்குது, அந்த விஞ்ஞானம் தான் இன்னைக்கு துப்பாக்கியை தயாரிக்குது, அந்த விஞ்ஞானத்தை வைத்துக்கொண்டு தான் இன்னைக்கு பல தவறுகளை வேகமாக செய்கிறாங்க. அப்போ ஏன் என்று சொன்னால் அங்கே அந்த உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் நின்று போச்சு, அன்பும் கருணை நின்று போச்சு. எல்லா உயிரிழத்திலும் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற நிலை அது கொஞ்சம் மாறி போய்விட்டது. ஆகவே கண்டிப்பாக விஞ்ஞானிகளும் இதை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். ஏன்னா விஞ்ஞானிகள் ஏற்கனவே அந்த நெருக்கத்தில் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் இதை பற்றி இந்த மாதிரி ஒரு நல்ல சிஸ்டத்தை பற்றி தெரியாது, நல்ல ஞானிகளுடைய கோட்பாடுகளை பற்றி கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் முழுக்க விஞ்ஞானத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்மெல்லாம் வாழ்த்துவோம், இப்படிப்பட்ட நல்ல சிஸ்டத்திற்கு வாழ்த்துனா அது வாழ்த்து அலைகள் எல்லா மனதுக்குள்ளேயும் பூந்து அவர்களையும் இங்கே கொண்டு வந்துடும். இப்போ அவர்களும் இங்கே வருகின்ற போது கண்டிப்பாக அந்த விஞ்ஞானம் உயரும், மெய்ஞானம் உயரும். அதாவது சொல்வார்கள், சயின்ஸ்
வித்தவுட் ரிலிஜன் இஸ் பிளைண்ட், த ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் லேம் என்று சொல்வார்கள். அப்படி விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் அது கோடு என்று சொல்லியும், மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி என்று சொல்லியும் சொல்வார்கள். அப்படித்தான் இன்று சென்று கொண்டிருக்கிறது. இந்த இரண்டும் அது ஒன்றாவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த இரண்டையும் ஒன்றாக்கி காட்டியவர் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அந்த மெய்ஞானத்தை இணைத்து அந்த மெய்ஞானத்தின் பெருமையை நிலைநாட்டியவர் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவருடைய சீடர்கள் இன்று ஆயிரம் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இப்போ சௌமுத்திரன் மாதிரி பேராசிரிய பெருமக்கள் எத்தனையோ பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் மூலமாக இது உலகுக்கெல்லாம் பரவுகின்ற போது கண்டிப்பாக தேவையான மாற்றத்தை அது கொடுத்தே தீரும். இது காலத்தின் கட்டாயம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம் மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஐயா. நிறைவு செய்துக்கலாம் ஐயா. பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.